प्रभु के नाम की स्तुति हो। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். एक बार फिर से आज की सुबह में आप लोगों के बीच में खड़े होने के लिए प्रभु मौका दिया, मैं फिर धन्यवाद देता हूं। கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். திரும்பி ஒரு தடவை உங்க நடுவில் நான் காலை நேரத்தில் வர்றதுக்கு ஆண்டவர் உதவி செய்தாங்க. அதுக்காக நான் கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். परमेश्वर ने ये मौका दिया कि आप लोगों के बीच में हम आ सके। कोयम्बटूर में ये मेरा तीसरा ट्रिप है। बहुत समय पहले हम लोग इधर आते थे। நான் நிறைய தடவை கோயம்புத்தூருக்கு வந்திருக்கிறேன். ஆனால் இது 3ஆவது தடவை நான் இங்கே வந்து இந்த மாதிரி ஆண்டவர் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். तो मैं प्रभु को धन्यवाद देता हूँ पास्टर जी के लिए, जिन्होंने ये मौका दिया ताकि हम उनके चर्च में खड़े हो सके और आप लोगों के साथ प्रभु का वचन बांट सके। நான் பாஸ்டர் கையாக்காய் நன்றி சொல்லுகிறேன். அவர் இந்த மாதிரி நம்மை வசனத்துக்காக நம்மை அழைத்திருக்கிறாங்க. அதற்காக அவரை நன்றி சொல்லுகிறேன். प्रभु यीशु मसीह के नाम में मैं आप सबको स्वागत करता हूँ। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால எல்லாருமே நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். तो कल हम लोग परमेश्वर के वचन से सीख रहे थे। நேற்று நாம் வந்து ஆண்டவருடைய வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்டிருந்தோம். प्रभु ने हमें बुलाया है, प्रभु ने हमें चुना है ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறாங்க. ஆண்டவர் நம்மை தெரிந்து எடுத்திருக்கிறாங்க. और हमें अपने बुलाए जाने और चुन लिए जाने को पक्का करने का यत्न करना है। ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறதுக்கும் ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்ததுக்கும் நாம் வந்து அது ஒருப்பு பண்ணணும். आइए हम लोग उस वचन को पढ़कर आगे जाते हैं। ஒரு வசனத்தை வாசித்து முன்னாடி போகலாம். 2 Peter chapter 1 verse 10 and 11. 2 பேதுரு chapter 1 1ஆம் அதிகாரம் 10 and 11. 10 11ஆம் வசனம். इसका ये भाइयों अपने बुलाए जाने या 10 விசேஷமாக அசுத்த இச்சையோட மாம்சத்திற்கு ஏற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை அப்படி செய்வார். இவர்கள் துணிகரக்காரர், அகங்காரிகள், மகத்துவங்களை தூஷிக்க அஞ்சாதவர்கள், அதிக பலனையும் வல்லமையுடைய தேவதூதர்கள் முதலாய் கர்த்தருக்கு முன்பாக அவர்களை தூஷணமாய் குற்றப்படுத்த மாட்டார்களே. வாங்க நாம் ஜெபம் பண்ணுவோம். हमारे स्वर्गीय पिता परमेश्वर, हम आपको धन्यवाद देते हैं। ஆண்டவராகிய தேவனே, இந்த காலை நேரத்தில் உம்மை நன்றி செலுத்துகிறோம். इस मिले हुए सौभाग्य के लिए आपको धन्यवाद। இந்த ஒரு வாய்ப்புக்காக உம்மை நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. आपकी उपस्थिति में आपने हमें आने के लिए अवसर दिया, आपका धन्यवाद करते हैं। உங்க பிரசன்னத்தின் முன்பாக நாம் வரத்தக்கதாக நீங்க ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க, அதுக்காக நன்றி. हम धन्यवाद देते हैं प्रभु, आपकी उपस्थिति में न केवल आपने बुलाया बल्कि ये वचन आपने हमारे लिए दिया है। நீங்க நம்ம உங்களுடைய பிரசன்னத்தில் அழைக்கிறது மட்டும் அல்ல ஆண்டவரே, நீங்க நம்ம வசனத்தை கொடுத்திருக்கிறீங்க, அதற்காக நன்றி. वचन लेकर हम तेरी उपस्थिति में हैं। உங்க வசனத்தை எடுத்து நம்ம உங்களுடைய சமூகத்தில் இருக்கிறோம் ஆண்டவரே. प्रभु आप मुझसे और यहाँ बैठे प्रत्येक भाई बहन से आप बात करें। ஆண்டவரே, நீங்கள் என்னோடையும் இங்கே உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருத்தரோடையும் நீங்க பேசுங்க. स्वर्गीय गति देखकर प्रभु तेरे वचन को समझने के लिए एक एक को कृपा दे। ஸ்வர்கத்தினுடைய ஞானத்தை கொடுத்து எல்லாருக்குமே இந்த வசனங்களை புரிந்து கொள்ள நமக்கு உதவி செய்யுங்க. प्रभु यीशु मसीह के नाम से हर एक बुद्धि को मैं खोल देता हूँ। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால எல்லா புத்திகளையும் எல்லாருடைய புத்தியையும் நான் திறந்து விடுறேன். हर एक रुकावट डालने वाली अंधकार की शक्तियों का भाग्य देते हैं इस परिसर से, इस इलाके से यीशु के नाम में दूर हो जाए। எல்லா பொல்லாத ஆவிகளையும் நான் இயேசு கிறிஸ்து நாமத்தினால நான் கட்டளை கொடுத்து இந்த இடத்தை விட்டு போக சொல்றேன். यीशु मसीह के नाम से मांगते हैं। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் கேட்டுக்கொள்கிறேன். आमीन। ஆமென். मेरे प्रियो, यहाँ पर हम परमेश्वर के वचन में देखते हैं प्रिय जनमे, இங்க ஆண்டவருடைய வசனத்திலிருந்து நாம் கேட்கிறது என்னன்னா, यदि हम अपने बुलाए जाने और चुन लिए जाने को सिद्ध करें तो
நம்மை அழைக்கப்பட்டது, நம்மை அழைத்தது, நம்மை தெரிந்த எடுத்தது, तो हम कभी भी ठोकर नहीं खाएंगे। அது நம்ம ஒருப்பு பண்ணிட்டோம்னா நம்ம என்றுமே நம்ம வஞ்சனையில நம்ம பட மாட்டோம். बल्कि हम उद्धारकर्ता यीशु के साथ उसके राज्य में जाने पाएंगे। இது பண்ணும்போது நம்ம என்ன ஆகும்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். और आदर के साथ प्रवेश करने पाएंगे। சௌபாகிய அந்த ஆண்டவர் கொடுத்த அந்த சௌபாகியத்தோட நம்ம பிரவேசிக்க முடியும். मेरे प्रियो, दानियल की किताब में हम पढ़ते हैं, தானியேலுடைய புத்தகத்திலிருந்து நம்ம வாசிக்க முடியும். बहुत से लोग जी उठेंगे, நிறைய பேர் உயிரோடு எழுப்புவாங்க. लेकिन वो हमेशा की निंदा और बदनामी के लिए। ஆனால் அது என்றைக்கும் இருக்கிற ஒரு கெட்ட ஒரு இன்டர்னல் இன்சல்ட்க்கு வேண்டி அவர் எதிர்ப்பாங்க. हमेशा ஒரு வெக்கத்தோட அவர் ஜீவனோட எழுப்பாங்க. उनको हमेशा शर्मिंदगी रहेगी, எப்போதுமே அவருக்குள்ள ஒரு வெக்கம் இருக்கும். वो जी तो उठेंगे, அவர் ஜீவனோட எழுப்புவாங்க. लेकिन वो हमेशा शर्म के साथ रहेंगे। ஆனால் அவர் எப்போதுமே அந்த வெக்கத்தோட தான் இருக்க போறாங்க. आपको समझाने के लिए एक उदाहरण देता हूँ। ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்க போறேன். अभी आप लोग सब यहाँ पर बैठे हैं, நீங்க இங்க எல்லாம் நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. सब लोगों को एक जैसा वचन सुनने का मौका मिलता है। எல்லாருமே ஒரே வசனத்தை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. आप प्रार्थनाएं करते हैं, நீங்க ஜெபம் பண்றீங்க. सब लोग एक जैसा पा रहे हैं, சார் எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருக்கிறோம். लेकिन कुछ लोग उस वचन को पालन करते हैं। ஆனால் இதுல சிலர் மட்டும்தான் வசனத்தை நீங்க ஏற்றெடுத்து அதன்படி நீங்க நடக்கிறீங்க. कुछ लोग उसको फॉलो करने की कोशिश करते हैं, சிலர் அது பின்பற்றுறதுக்கு அந்த வசனத்தை பின்பற்றுறதுக்கு முயற்சி பண்றோம். लेकिन कुछ लोग हैं जो उसको ऐसे ही छोड़ देते हैं। ஆனால் சிலர் இருக்கிறாங்க அதை கேட்டுட்டு அப்படியே விட்டுடுவாங்க. और जब लोग जी उठेंगे, எப்போ ஆட்கள் அந்த திரும்பி உயிர் தெழுந்துவாங்க, तो हर एक के काम के अनुसार उसे प्रतिफल मिलेगा। அவருடைய வேலை அவர் ஜீவனோட இருக்கும்போது அவர் என்ன செஞ்சாங்களோ அந்த அவர் அந்த ரிவார்டு அந்த ஒரு பிரதிபலத்தை அவர் பெற்றுக்கொள்வாங்க. हर कोई एक समान नहीं है। எல்லாரும் ஒரே மாதிரி நினைக்காதீங்க. स्वर्ग में आप लोग सोचते होंगे हम सब एक जैसे होंगे, சொர்க்கத்தில நீங்க ஒருவேளை இப்ப நினைக்கலாம் எல்லாருமே சொர்க்கத்துல ஒரே மாதிரி இருப்போம்னு சொல்லி. लेकिन ये सत्य नहीं है। ஆனால் இது சத்தியம் கிடையாது. वहाँ पर कई तरह के ग्रुप हैं, அங்கேயும் நிறைய குரூப் இருக்கும் சொர்க்கத்தில். वहाँ दुल्हन है, அங்கே மனவாட்டி ஆகிற சபை இருக்கும். वहाँ पर दुल्हन की सहेली है, மனவாட்டிக்கு இருக்கிற ஒரு நண்பர், ஒரு ஃப்ரெண்ட். वहाँ भोज में बुलाए हुए लोग हैं, அங்கே விருந்துக்கு வேண்டி கூப்பிட்டு ஆட்கள் இருப்பாங்க. वहाँ एक और ग्रुप है जो पुराने नियम के संत लोग हैं, பழைய ஏற்பாட்டின் ஆட்களும் இருப்பாங்க. वहाँ पर बहुत से विवेक के युग के लोग हैं जिन्हें बड़ी भीड़ में शामिल होने का मौका मिला है। மனசாட்சியோட யுகத்தின் ஆட்கள் கூட அங்கே இருப்பாங்க, அங்கே அவருமே இருப்பாங்க. वहाँ पर 1,44,000 हैं, அங்கே 1,40,40,000 ஆட்கள் இருப்பாங்க. ये सब ग्रुप उधर हैं। இதெல்லாம் குரூப்பும் அங்கே இருப்பாங்க. लेकिन नए नियम की कलीसिया को 2 ग्रुप में जाने का मौका है। ஆனால் புதிய ஏற்பாடு சபைக்கு 2 குரூப்பா போகிறதுக்கு ஸ்வர்க்கத்துல நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. या तो आप दुल्हन में जाएंगे या भोज वालों में जाएंगे। ஏன்னா நீங்க ஒரு தடவை நீங்க பிரைட் நீங்க மனவாட்டியா போவீங்க, இல்லைன்னா இந்த விருந்துக்கு கூப்பிடப்பட்டவர் மாதிரி நீங்க போவீங்க. जो लोग कल आए हैं उनको मालूम होगा, मैंने इस विषय को थोड़ा सा बताया था। நேத்து வந்தவருக்கு தெரியும் இந்த விஷயத்தை கொஞ்சமா ஒரு சொல்லி கொடுத்திருக்கிறார் பாஸ்டர். 2 ग्रुप हैं जो तैयार हो रहे हैं। 2 குரூப் ரெடி ஆயிட்டு இருக்காங்க, தயாராயிட்டு இருக்காங்க ஒவ்வொரு நாளும். एक दुल्हन है, एक फीस्ट में आने वाले लोग हैं। ஒன்னு மனவாட்டி, இன்னொன்னு விருந்துக்கு வர ஆட்கள். 2 डेस्टिनेशंस हैं। அவர் போகிற இடமும் வேற வேற தான். जो दुल्हन के लिए तैयार होगा वो स्वर्ग में जाएगा।
மனவாட்டி தயாராயிட்டு அவரு ஸ்வர்க்கத்துல போவாங்க. और एक वो लोग हैं जो फीस्ट के लिए आए हैं, जो नई धरती पर जाएंगे। விருந்துக்கு வந்த ஆட்கள் வந்து புதிய பூமியில போவாங்க. दो प्रकार की सेवकाई चल रही है। ரெண்டு விதமான ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. एक दुल्हन को तैयार करने की सेवकाई, ஒன்று வந்து மனவாட்டியை தயார் பண்ற ஒரு ஊழியம், एक फीस्ट के लिए लोगों को कैसे भी लेकर आना है। ஒன்று வந்து விருந்துக்கு எப்படி ஆயிரம் ஆட்களை நம்ம கூட்டி கொண்டு வரணும். आज सुबह मेरा सवाल आप लोगों से यही है, இன்னைக்கு காலையில நான் கேள்வி உங்க கூட நான் கேட்கறது என்னன்னா, आप कौन से ग्रुप में शामिल हैं? நீங்க என்ன குரூப்ல நீங்க சேர்ந்து இருக்கிறீங்க? आप कहाँ के लिए तैयारी कर रहे हैं? நீங்க எந்த இடத்துக்கு போகணும்னு நீங்க தயார் பண்ணிட்டு இருக்கீங்க? परमेश्वर का वचन कहता है, ஆண்டவருடைய வசனம் சொல்லிட்டு இருக்குது, अपने बुलाए जाने और चुन लिए जाने को पक्का करने का यत्न करो। நீங்க ஆண்டவர் உண்மை அழைத்ததும் உண்மை தேர்ந்தெடுத்ததும் நீங்க அது உறுதி பண்ணணும்னு ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. या तो आप बुलाए हुए में हो, ஒருவேளை நீங்க அழைக்கப்பட்டவரா இருப்பீங்க, या फिर आप चुने हुए में जा सकते हैं। இல்லைன்னா நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களா நீங்க இருப்பீங்க. बुलाए होने से आप चुने हुए नहीं बनेंगे। ஒருவேளை நீங்க அழைக்கப்பட்டீங்கன்னு சொன்னால் நீங்க அதனால நீங்க தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள் நீங்க நினைக்காதீங்க. इसलिए मैथ्यू चैप्टर 22 वर्स 14 में लिखा है, बुलाए हुए बहुत हैं लेकिन चुने हुए थोड़े हैं। மத்தேயு 21ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலே இப்படி அது சொல்கிறது, நிறைய பேர் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க, ஆனா சிலர் மட்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. बुलाए हुए बहुत हैं அழைக்கப்பட்டவர் நிறைய பேர், लेकिन चुने हुए थोड़े हैं। ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் சிலர் மட்டும்தான். आप किसमें हैं? நீங்க எந்த கூட்டத்தில நீங்க இருக்கிறீங்க? क्या बुलाए हुए में हैं நீங்க அழைக்கப்பட்டிருக்கிற கூட்டத்தில் இருக்கிறீங்களா, या आप चुने हुए में जाने के लिए प्रयास कर रहे हैं? இல்ல நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டத்தில நீங்க போகிறதுக்கு நீங்க பிரயாசம் பண்ணி கொண்டிருக்கிறீங்க? मेरे प्रियो, मैं चाहता हूं आप सोते हुए ना रहें। பிரியஜனமே, நான் விரும்புகிறது என்னன்னா நீங்க ஆத்மீக ஒரு தூக்கத்தில் இருக்காதீங்க. मेरा नाम नीरज मल है என்னுடைய பேரு நீரஜ் மால் சொல்லி, और मैं बेसिकली गुड़गांव, दिल्ली के पास गुड़गांव, वहाँ का रहने वाला हूँ। நான் வந்து டெல்லியோடைய ஒரு வாசியா இருக்கிறேன். लगभग 13 इयर्स मैंने JNK जम्मू कश्मीर में मुस्लिम लोगों के बीच में सेवकाई किया। 13 வருஷம் கிட்டத்தட்ட நான் காஷ்மீர்ல முஸ்லிம் ஆட்கள் கூட நான் ஊழியம் செஞ்சிருக்கிறேன். और वहाँ पर उस सेवकाई को 2 पास्टर्स लोग आके लेकर जा रहे हैं। இப்போ வந்து அந்த ஊழியத்தை 2 பாஸ்டர் அவர் முன்னாடி ஒரு தாங்கி அவர் நடத்திட்டு இருக்கிறாங்க. वहाँ रहते समय मेरे दिल के अंदर एक बहुत बड़ा दर्द था कि लोग आज देश छोड़कर किसी और रास्ते पर जा रहे हैं। அங்கே நான் காஷ்மீர்ல இருக்கும்போது எனக்கு ஒரு மனசுல ஒரு பெரிய வலி பாரம் இருந்தது. என்னன்னு சொன்னா, ஜனங்கள் வந்து சத்திய உபதேசத்தை விட்டு வேற வழியில போய் கொண்டிருக்கிறாங்க. वो पुरातन मार्ग लोगों ने छोड़ दिया है। அந்த பழைய மார்க்கத்தை ஆட்கள் விட்டுட்டு போயிட்டாங்க. लोग उस उपदेश को सुनना नहीं चाहते, उस पर चलना नहीं चाहते। ஆட்கள் வந்து உபதேசத்தை கேட்க பிடிக்காது, அது மாத்திரமல்ல அவருக்கு நடக்கவோ அந்த உபதேசத்தின்படி அவர் நடக்க வேண்டும்னா அவருக்கு மனதில்லை. वचन कहता है कि अपने कानों की खुजली के कारण लोग अपने लिए बहुत से उपदेशक बटोर लेंगे। வசனம் இப்படி சொல்றது, காதோடைய நமச்சல் காதுக்குள்ள இருக்கிற நமச்சல் வர்றதுனால நிறைய நிறைய ஊழியர்களை ஆட்கள் சேர்த்து கொள்வாங்க சொல்லி. और इसलिए प्रभु ने मुझे अनुग्रह दिया और प्रभु ने मुझे ये बोला कि उपदेश को लेकर जगह जगह जाना है। இதனாலதான் ஆண்டவர் எனக்கு பேசினாரு, ஒவ்வொரு இடத்துலயும் நான் உபதேசத்தை எடுத்துக்கொண்டு நான் சுமந்து கொண்டு போகணும்னு சொல்லி. और हम जगह जगह उस उपदेश में जब लोगों को प्रचार करते हैं तो कुछ पुराने बुजुर्ग लोगों को रोते हुए मैं देखता हूँ। நான் ஒவ்வொரு இடத்துலயும் உபதேசத்தை நான் போதிக்கும் பொழுது நிறைய வயசான ஆட்களையும் கூட அழுகிறதை நான் பார்த்திருக்கிறேன். कुछ पुराने लोगों को वो अनुभव है। நிறைய பழைய ஆட்களுக்கு அந்த ஒரு அனுபவம் இருக்கிறது।
जब कलीसिया में इतनी फैसिलिटीज नहीं थी, ஒரு சமயத்துல சபையில இவ்வளோ இப்போ பார்க்குற ஃபெசிலிட்டிஸ் இல்லாத நேரத்துல मुझे फैसिलिटीज से प्रॉब्लम नहीं है, எனக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறதுனால எனக்கு பிரச்சனை இல்லை. लेकिन फैसिलिटीज होने के बाद भी वो आग खत्म हो गए। ஆனா ஃபெசிலிட்டிஸ் வந்ததுக்கு அப்புறம் அந்த வைராக்கியம், அந்த உள்ள இருக்கிற அந்த வாஞ்சை முடிஞ்சு போயிடுச்சு. एक समय था जब चर्च में सबको चटाई भी बैठने के लिए पूरा नहीं मिलता था। ஒரு சமயம் இருந்தது சபையில மேட் மேல உட்கார்றதுக்கும் இடம் இல்லாம ஆட்கள் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. कोई फैन नहीं होता था, ஒரு ஃபேன் இல்லாத ஒரு நேரத்துல சபை ஒரு டைம்ல இருந்தது. लेकिन परमेश्वर की आग कलीसिया के अंदर होती थी। ஆனால் அந்த நேரத்திலையும் ஆண்டவருடைய அக்னி சபைக்குள்ளே கத்திக்கொண்டே இருந்தது. आज कलीसिया में वो सब कुछ है जो हमें चाहिए, फैसिलिटीज है, இன்னைக்கு பாத்தீங்கன்னா சபைக்குள்ள எல்லா ஃபெசிலிட்டியும் வந்துடுச்சு. लेकिन वो आग कलीसिया से चली गई। ஆனால் அந்த அக்னி சபையை விட்டு போயிடுச்சு. वो आत्मा का बेदारी निकल गया। அந்த எழுப்புதல், ஆத்மாவின் எழுப்புதல் சபையை விட்டு போயிடுச்சு. वो आज आत्मा का सामर्थ दिखाई नहीं देता। அந்த ஆவியுடைய வல்லமை இன்னைக்கு நாம் சபைக்குள்ள பார்க்க முடியல. लोग अन्य भाषा बोलने का नाटक करते हैं या बोलने का प्रयास करते हैं, लेकिन वो सब सूखा है, वो आत्मा का आग का नहीं है। ஆட்கள் வந்து ஆவியில அந்நிய பேசுறாங்க, எல்லாம் முயற்சி பண்றாங்க அது பேசுறதுக்கு. ஆனால் அதெல்லாம் ஒரு ட்ரையா, அது ஒரு வெறுமையா இருக்கு, அந்த ஆவியின் வல்லமை இல்லை. और वो बोझ के साथ मैं लगभग 18-19 स्टेट्स के अंदर अलग अलग जगह पर जा रहा हूँ। அந்த ஒரு ஆத்மபாரத்தோட நான் 19-20 ஸ்டேட்டுக்குள்ள நான் போயிட்டு இருக்கிறேன். जहाँ भी मैं जाता हूँ लोग भूखे और प्यासे मिलते हैं। நான் எங்கெல்லாம் நான் போறேனோ அங்கெல்லாம் நான் ஆட்கள் பசியோட தாகத்தோட நான் இருக்கிறது நான் பார்த்துருக்கிறேன். लेकिन एक सबसे बड़ी कमी जो मुझे दिखाई देती है कलीसियाओं में, वो हर जगह, चाहे नॉर्थ इंडिया हो, ईस्ट हो, वेस्ट हो या साउथ हो, हर जगह एक कमी दिखाई देती है। எல்லா இடத்துலையும் இந்தியாவுக்குள்ள நான் அந்த நார்த் இந்தியா ஆயிலும் சரி இல்லை சவுத் இந்தியா ஆயிலும் சரி, ஒரு விஷயம் நான் பார்த்துருக்கிறது, ஒரு ஒரு கம்மி, ஒரு லாஸ் சர்ச்சுக்குள்ள இருக்கிறது. அது என்னன்னு சொன்னா, लोगों के पास ज्ञान है, ஆட்களுக்குள்ள வசனத்தின் ஞானம் இருக்கிறது, लोगों के पास अच्छे अच्छे पॉइंट्स हैं, அவருக்குள்ள நிறைய பாயிண்ட்ஸ், அவர் நிறைய ஞானத்தை அவர் சங்கரிச்சு அவர் வச்சிருக்கிறாங்க. अच्छा ऑर्केस्ट्रा चल रहा है, மியூசிக் பேண்ட், ஆர்கெஸ்ட்ரா இதெல்லாம் நல்லா இருக்கு. माइक सिस्टम में हम अपनी आवाज दूर तक पहुंचा सकते हैं। மைக் சிஸ்டம் இன்னைக்கு இருக்கு, நம்முடைய சவுண்ட் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம அது போக முடியும். लेकिन परमेश्वर की आवाज कलीसिया में सुनाई नहीं देती। ஆனால் தேவனுடைய சத்தம் சபைக்குள்ள கேட்க முடியல. यहाँ पर पास्टर जी बैठे हैं, இங்க பாஸ்டரையா உட்கார்ந்து இருக்கிறாங்க. इन्हें सेवकाई का बहुत अनुभव है, அவருக்கு ஊழியத்தின் நிறைய அனுபவம் இருக்கு. लेकिन मैं विश्वास करता हूँ ये भी अपने जीवन में उन दिनों की कमी को महसूस करते हुए, ஆனால் நான் விசுவாசிக்கிறேன் பாஸ்டரையா கூட அந்த பழைய நாட்கள் சபையில பார்த்த மாதிரி அவரு கூட அந்த நாட்கள்ல வாஞ்சையோட ஆசையோட இருக்கிறாங்க. அந்த நாட்களை நினைக்கும் பொழுது அவருக்கு ஒரு வாஞ்சை, ஒரு ஆசை. आजकल पपेट की तरह सब कुछ चल रहा है, இன்னைக்கு வந்து பப்பட், அதாவது ஒரு பொம்மை ஆட்டம் மாதிரி எல்லாமே நடந்துட்டு இருக்கு. लेकिन आत्मा का अगुवाई कम होता जा रहा है। ஆனால் ஆவிக்குரிய நடத்துதல் கம்மியாயிட்டே போகுது. एक समय था जब कलीसिया हर समय वचन की खोज में पड़ा रहता था, ஒரு சமயம் இருந்தது சபை வந்து எப்போதுமே வசனத்தின் ஒரு வசனத்தில் நான் தேடணும், ஒரு தாகத்தோட சபை எப்போதுமே இருக்கிறது நம்ம பார்க்க முடியும். முதல்ல संगति को ढूंढते थे, ஒரு ஃபெலோஷிப், ஒரு கூட்டத்தை எப்போதுமே அவர் தேடிக்கொண்டே இருந்தாங்க. लेकिन आज क्या हालत है? ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க முடியும்? सब कुछ वैसा चलता हुआ दिखता तो है, எல்லாமே அப்படிதான் இருக்குன்னு பார்க்க முடியும். लेकिन वो आत्मा का संचार आज नहीं है। ஆனால் ஆவியுடைய நடத்துதல் இன்னைக்கு நம்ம பார்க்க முடியாது. मेरे प्रियो, हमें वो आत्मा का संचार वापस लेकर आना है।
பிரியஜனமே நாம் திரும்பியும் அந்த ஆவியின் நடத்துதல் சபைக்குள்ளே கூட்டி கொண்டு வரணும். हमें वो महिमा वापस कलीसिया में चाहिए। அந்த தேவனுடைய மகிமை வந்து திரும்பியும் நமக்கு தேவை. किसी एक अकेले के करने से नहीं होगा। இது ஒருத்தர்னால அது செய்ய முடியாது. हो सकता है आप बोलेंगे हम बाहर जाकर प्रचार नहीं कर सकते, ஒருவேளை நீங்க சொல்வீங்க நாங்க வெளியே போயிட்டு என்னால ப்ரீச் பண்ண முடியாது, என்னால சுவிசேஷம் சொல்ல முடியாது. लेकिन आप ये विषय लेकर प्रार्थनाएं कर सकते हैं, आंसू बहा सकते हैं। ஆனா உங்களுக்கு ஒரு வேலை இருக்கு. நீங்க இந்த விஷயத்தை எடுத்து நீங்க உட்கார்ந்து ஜெபம் பண்ணலாம். நீங்க கண்ணீர் உங்களுடைய கண்ணீர் ஆண்டவர் முன்பாக நீங்க कलीसिया मरी हुई हालत में क्यों है? இன்னைக்கு சபை வந்து ஒரு மரித்த ஒரு நிலைமையில எதுக்காக வந்திருக்கு? क्योंकि आज विश्वासियों के बीच में आग नहीं है, वो जीवन का संचार नहीं है। என்னன்னு சொன்னா விசுவாசிகளுக்குள்ள இன்னைக்கு அந்த ஒரு வைராக்கியம் இல்லை, அந்த ஜீவனுடைய அந்த ஆவியுடைய நடத்துதல் இல்லை. मेरे प्यारों, लोग बपतिस्मा लेकर सोचते हैं हमारा काम पूरा हो गया, बस अब हमें ऐसे ही जीते रहना है। இன்னைக்கு ஆட்கள் யோசிக்கிறாங்க, நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டு நான் என்னுடைய வேலை முடிஞ்சது, நான் இனி எப்பயாவது நான் வாழலாம். लेकिन मेरे प्रियो, बपतिस्मा लेकर काम एक्चुअली में शुरू होता है। ஆனால் பிரிய ஜனமே ஞானஸ்தானம் எடுத்துட்டு அந்த வேலை வந்து இப்போ அது ஆரம்பம் தான் தொடக்கம் தான் ஆகுது. मैं आपको थोड़ा समझाना चाहता हूँ। நான் உங்களுக்காக ஒரு விஷயத்தை நான் புரிய வைக்க போறேன். हम लोग स्टेज के ऊपर 3 सेक्शन बनाते हैं। ஸ்டேஜ்ல மூணு செக்ஷன் நான் பண்ண போறேன். इस पुलपिट से लेके उस साइड तक एक सेक्शन है, இந்த புல்பிட்டிலிருந்து அந்த சைடு வரை ஒரு செக்ஷன், यहाँ सेकंड सेक्शन है, இது செகண்ட் செக்ஷன். और टेबल की दूसरी तरफ थर्ड सेक्शन है। இந்த டேபிள் இடத்துல ஒரு மூணாவது செக்ஷன். ये सब लोग अन्य जाति हैं, अविश्वासी लोग हैं। அந்த செக்ஷன் ஃபுல்லா அந்நிய ஜாதிகள், புற ஜாதிகள், அவருக்கு ஆண்டவர் தெரியாத ஆட்கள். और जब मैं अन्य जाति अविश्वासी बोलता हूँ, मैं उसमें क्रिश्चियंस को भी जोड़ता हूँ। அந்நிய ஜாதி புற ஜாதின்னு சொல்லும் பொழுது நான் கிறிஸ்டியன் மதத்தில் இருக்கிறவனே நான் वो क्रिश्चियन जिनका अभी तक परमेश्वर के साथ इनकाउंटर नहीं हुआ है। அந்த குரூப்ல வந்து அந்த முதல் கூட்டத்துல வந்து கிறிஸ்டியன் அந்த மதத்துல இருக்கிறவங்க அவர் இன்னும் ஆண்டவருக்குள்ள அந்த அந்த ரிலேஷன்ஷிப்ல அந்த உறவுல அவர் வரல. जिनका यीशु के साथ अभी तक व्यक्तिगत सहवास नहीं हुआ, அவருக்கு இன்னும் அந்த ஆண்டவருக்குள்ள அந்த உறவுல அவர் வரல. मैं उन सबको इस सेक्शन में डालता हूँ। எல்லாருக்குமே நான் இந்த செக்ஷன்ல போடுறேன். और इन लोगों को परमेश्वर का वचन सुनाई देता है, அவருக்கும் ஆண்டவருடைய வசனம் கேட்கப்படும். और इनको पहली कॉल मिलती है, बुलाहट मिलती है कि आप आइए और यीशु के पीछे चलिए। அவருக்கு ஒரு அழைப்பு வருது. அது என்னன்னு சொன்னா ஆண்டவருக்குள்ள வாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வாங்கன்னு சொல்லி. बहुतों ने सुनाई दिया, நிறைய பேர் அதை கேட்டாங்க, बहुतों ने सुना है, நிறைய பேர் அது கேட்டிருக்கிறாங்க. उसमें से कुछ लोग निकल आते हैं, ஆனால் அந்த சிலர் மட்டும்தான் வெளியே வருவாங்க. वो यीशु पर विश्वास करते हैं, இயேசுவின் மேல விசுவாசம் வைக்கிறாங்க, अपने पापों को मान लेते हैं, பாவத்தை அறிக்கையிடுறாங்க, यीशु को अपना जीवन देते हैं, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அவருடைய ஜீவனத்தை அவர் அர்ப்பணை பண்றாங்க, पापों की माफी प्राप्त करते हैं, பாவத்தின் மன்னிப்பு அவர் பெற்றுக்கொள்றாங்க, नया जन्म प्राप्त करते हैं, திரும்பி ஒரு பிறந்து उद्धार का जीवन का अनुभव करते हैं, திரும்பி பிறந்ததுக்கு அப்புறம் ரட்சிப்பின் வாழ்க்கையை அவர் அனுபவிக்கிறாங்க, बपतिस्मा ले लेते हैं, ஞானஸ்தானத்தை எடுக்கிறாங்க. और वो इस बुलाए हुए लोगों में आ जाते हैं। அவரு அழைக்கப்பட்டு அந்த கூட்டத்துக்குள்ள அவரும் வந்துடுவாங்க. वो सेक्शन से निकलकर सेकंड सेक्शन में आ गए, அவர் அந்த முதல் செக்ஷன் இருந்து இரண்டாம் செக்ஷனுக்குள்ள வந்துட்டாங்க. और मैं विश्वास करता हूँ जितने लोग यहाँ बैठे हैं ये लोग उद्धार पाए हुए लोग हैं। நான் விசுவாசிக்கிறது இங்க இருக்கிற எல்லாருமே ரட்சிப்புக்குள்ள வந்திருக்கிற ஆட்கள். इसका मतलब है आप बुलाए गए। இதுக்கு என்ன அர்த்தம்னா நீங்க எல்லாமே அழைக்கப்பட்டிருக்கிற ஆட்கள். अब आप बुलाए हुए लोगों के बीच में रह रहे हैं। இப்போ நீங்க வந்து அழைக்கப்பட்ட கூட்டத்துக்குள்ள நீங்க வந்திருக்கிறீங்க. लेकिन इतना काफी नहीं है। இது
மட்டும் இப்படி இருக்கிறது மட்டும் பத்தாது. अभी इससे आगे आपको चुनेमों में जाना है। இங்கே இருந்து நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட கூட்டத்துக்குள்ள நீங்க போகணும். मेरे प्यारों, इस संसार में कुछ कलीसियाएं बन रही हैं। பிரியஜனமே, இந்த உலகத்துல நிறைய சபைகள் அது பணிந்து கொண்ட அத ஒரு நாள் உருவாயிட்டு கொண்ட ஆயிட்டு இருக்கு. लेकिन ये सब कलीसियां चुने हुए लोग नहीं है। ஆனால் இந்த சபைகள் எல்லாமே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அல்ல. ये बुलाए हुए लोग हैं। இவரெல்லாம் அழைக்கப்பட்ட கூட்டம். लेकिन इस कलीसियाओं के बीच में यीशु अपने लिए कलीसिया तैयार कर रहा है। ஆனால் இந்த சபைகளுக்குள்ளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருக்காக ஒரு சபையை பணிந்து கொண்டிருக்கிறாங்க. वो यीशु की कलीसिया में सबको जाने का अवसर है। அந்த இயேசுவின் சபைக்குள்ள எல்லாருக்குமே போக ஒரு வாய்ப்பு இருக்கு. लेकिन कौन जाएगा? ஆனால் யாரு போக மனசு வைத்திருக்கும்? जो अपने चुने जाने को पक्का करने का यत्न करेगा। யாரெல்லாம் அவருடைய தேர்ந்தெடுத்தல் அவர் உறுதிப்படுத்த அவர் விரும்புகிறார்களோ அவர் மட்டும்தான் இந்த சபைக்குள்ள போக முடியும். आपको सिद्ध करना है कि आप चुने हुए हैं। நீங்க உறுதிப்படுத்தணும், நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டவர்னு நீங்க தான் உறுதிப்படுத்தணும். मोस्टली लोग क्या सोचते हैं? ஆட்கள் என்ன யோசிக்கிறாங்க? परमेश्वर हमें तैयार करेगा। ஆண்டவர் தான் நம்ம ஆயத்தப்படுத்துவாங்க, ஆண்டவர் தான் நம்ம ரெடி பண்ணுவாங்க. हाँ, हमें परमेश्वर तैयार करता है। ஆமா, ஆண்டவர் நம்ம ஆயத்தப்படுத்துவாங்க. लेकिन वो हमसे जबरदस्ती नहीं करेगा। ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் நம்ம பலவந்தத்தோட அந்த வேலையை ஆயத்தம் நம்ம பண்ண மாட்டாங்க. उसने हमें फ्री विल दिया है। அவர் நமக்கு சொந்த தீர்மானம் பண்ணுகிற ஒரு கழிவு கொடுத்திருக்கிறார். हम सबको अपना फ्री विल है, अपनी मन मर्जी है। நமக்கு எல்லாருக்குமே நம்ம சொந்த தீர்மானம் பண்ணுகிற ஒரு அறிவு இருக்கு. जब तक आप अपने फ्री विल में सबमिशन नहीं करेंगे, वो आपको बना नहीं सकता है। எப்போது நீங்க உங்களுடைய சுய தீர்மானத்தில நீங்க அர்ப்பணை செய்த ஆண்டவருடைய சித்தம் நான் செய்ய விரும்புகிறேன்னு சொல்ற வரை ஆண்டவர் உண்மை பணிய முடியாது. आइए हम लोग एक वचन देख लेते हैं, रेवलेशन चैप्टर 19 वर्स 7। ஒரு வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். आओ हम आनंदित और मगन हो நாம் उसकी स्तुति करें। சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். क्योंकि मेमने का विवाह आ पहुंचा है। मेमने का विवाह आ पहुंचा है மனவாட்டியோட கல்யாணம் வந்துவிட்டது. और उसकी दुल्हन ने अपने आप को तैयार कर लिया है। மனைவி அவளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறாங்க. दुल्हन ने अपने आप को तैयार किया। மனவாட்டி அவளு தன்னைத்தானே ஆயத்தம் பண்ணி வந்திருக்கிறாள். मेरे प्रिय, अगर आप दुल्हन बनना चाहते हैं तो आपको कुछ तैयारी करना है। நீங்க ஒருவேளை மனைவி அந்த ஆட்டுக்குட்டியோடைய மனவாட்டி ஆகணும்னு சொன்னா நீங்க ஒரு விஷயத்தை நீங்க ஆயத்தம் பண்ணணும். और अधिकतर लोग इन दिनों में हाथ पर हाथ रखकर बैठे हैं। நிறைய பேர் இந்த நாட்கள்ல கை மேல கை வச்சு உட்கார்ந்து இருக்கிறாங்க. लोग सोचते हैं सब अपने आप हो जाएगा। அவரெல்லாம் யோசிக்கிறாங்கன்னா எல்லாமே அது தன்னைத்தானாக அதாகவே அது எல்லாமே நடந்து வரணும்னா அதாகவே நடந்து வர சொல்லி. लेकिन मैं आज आपको चेतावनी देना चाहता हूँ। ஆனால் உங்களுக்கு நான் எச்சரிக்கை நான் கொடுக்க நான் விரும்புகிறேன். ताकि आप धोखे में ना रहें। so that ஏன் நான் எச்சரிக்கை கொடுக்குறேன்னா நீங்க யாருமே வஞ்சனையில நீங்க அகப்படாதபடி இங்க இருக்கணும்னு சொல்லி. आप सोचते होंगे हम बाइबल पढ़ रहे हैं, प्रार्थनाएं कर रहे हैं, फेलोशिप में जा रहे हैं तो हम ऐसा कर दुल्हन में चले जाएंगे। நீங்க ஒருவேளை நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க, நான் ஜெபம் பண்றேன், நான் சண்டே ஆராதனைக்கு வரேன், அது நான் ஒரு ஃபெலோஷிப்ல இருக்கிறேன், அதனால நான் மனவாட்டிக்குள்ள அதுக்குள்ள நான் போக முடியும்னு சொல்லி. सिर्फ बाइबल पढ़ने से, प्रार्थना करने से, वर्शिप करने से आप स्वर्ग में नहीं जाएंगे।
வெறும் நீங்க ஜபம் பண்றதுனால, ஆராதனை பண்றதுனால, ஃபெலோஷிப் இருக்கிறதுனால நீங்க ஸ்வர்க்கத்துல போக முடியாது. बाइबल पढ़ना जरूरी है, பைபிள் வாசிக்கிறது நல்லதுதான். प्रार्थना करना जरूरी है, ப்ரேயர் பண்றது, ஜபம் பண்றது ரொம்ப அவசியம் தான். वर्शिप करना जरूरी है, ஆராதனை செய்யறது ரொம்ப அவசியமான விஷயம் தான். लेकिन ये क्रिश्चियन लाइफ नहीं है, ஆனால் இது கிறிஸ்திய வாழ்க்கை கிடையாது. बल्कि ये क्रिश्चियन लाइफ जीने में आपको मदद करता है। ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாமே, இந்த மூணு விஷயங்களும் கிறிஸ்திய வாழ்க்கையை இந்த உலகத்துல வாழ்வதற்கு உதவி செய்யுது. क्रिश्चियन लाइफ क्या है? கிறிஸ்திய ஜீவிதம் சொன்னால் என்ன? कौन एक सच्चा क्रिश्चियन है? யார் உண்மையான கிறிஸ்தவர்? जो वचन के अनुसार जी कर दिखाता है, யாரெல்லாம் வசனத்தின்படி வாழ்ந்து காட்டுகிறார்களோ அவர்தான் உண்மையான கிறிஸ்தவர்கள். जो इस वचन के अनुसार जी कर दिखाता है। யாரெல்லாம் இந்த வசனத்தின்படி வாழ்கிறார்களோ அவர் மட்டும்தான் கிறிஸ்தவர்கள். क्रिश्चियन कौन है? फॉलोवर ऑफ क्राइस्ट। கிறிஸ்டியன்ஸ் யாரு? கிறிஸ்தவர்கள் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள். ये बाइबल पढ़ने से आप फॉलो नहीं करते हैं, வசனம் வாசிப்பதனால நீங்க ஆண்டவரை பின்பற்ற முடியாது. लेकिन वचन सीखने के द्वारा आपको पता चलता है कि मुझे करना क्या है। ஆனால் ஆண்டவருடைய வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு எப்படி நாம் வாழணும், ஆண்டவரை எப்படி நாம் பின்பற்றணும்னு நமக்கு தெரிய வருது. मैं आपसे एक सवाल पूछने जा रहा हूँ, இப்போ நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்க போறேன். लेकिन मैं चाहता हूँ आप इसका जवाब मत दीजिएगा। ஆனால் நான் விரும்புகிறது என்னன்னா, நீங்க யாருமே இந்த கேள்விக்கு நீங்க பதில் கொடுக்காதீங்க. आपको हाथ उठाने की जरूरत नहीं है, இந்த கை கூட தூக்கணும்னு அவசியம் இது நீங்க கை கூட தூக்க வேண்டாம். आपको सर हिलाने की जरूरत नहीं, நீங்க தலையாடணும்னு நீங்க கவலைப்படாதீங்க. लेकिन मैं एक सवाल पूछता हूँ, ஆனால் ஒரு கேள்வி கேட்கிறேன். क्या आप सच्चाई से बोल सकते हैं कि आज इस दोपहर के समय अगर यीशु आ गया आप उसके साथ जाएंगे? ஆனால் இந்த நாள் நீங்க உறுதியா நீங்க சொல்ல முடியுமா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திருப்பி வரும்போது நான் இந்த மத்தியானம் அவர் வந்தாலும் நான் எடுக்கப்படுறதுக்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன்னு சொல்லி क्या आपको भरोसा है कि अगर यीशु आज आ गया आप उसके साथ चले जाएंगे? உங்களுக்கு நம்பிக்கை இருக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு வந்தா நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன்னு சொல்லி? मैंने क्यों बोला आप जवाब मत दीजिए? நான் ஏன் நீங்க அந்த பதில் கொடுக்காதீங்கன்னு சொன்னா, क्योंकि हम जब दूसरों को बोलते हैं झूठ बोल सकते हैं, ஏன்னு சொன்னா நீங்க நாம் வேறவருக்கு சொல்லும்போது நம்ம ஒருவேளை போய் சொல்லலாம், लेकिन आप अपने आप को झूठ नहीं बोल सकते। ஆனால் யாருமே நமக்கு நாமே நம்ம ஒரு பொய் சொல்ல முடியாது. हम हजारों लोगों को धोखा दे सकते हैं, நம்ம ஆயிரக்கணக்கில் ஆட்களுக்கு நம்ம வஞ்சிக்கலாம், लेकिन हम अपने विवेक का सामना नहीं कर सकते। ஆனால் நம்முடைய மனசாட்சிக்கு முன்பாக நாமளே நிற்க முடியாது. मेरे प्रियो, अगर यीशु आ जाएगा, अगर आप नहीं जा पाएंगे तो मसीह जीवन का क्या लाभ है? இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரும்பியும் வந்தா நம்ம போக முடியலன்னு சொன்னா, அவர் கூட நம்ம எடுக்கப்பட முடியலன்னு சொன்னா நம்முடைய இந்த கிறிஸ்திய வாழ்க்கையில நமக்கு என்ன பிரயோஜனம்? फिर आप कौन से सपनों में जी रहे हैं? அப்போ நீங்க எந்த கனவுல நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க? इसलिए मैं चेतावनी देने के लिए आप लोगों के बीच में खड़ा हूं। அதனாலதான் உங்களுக்கு நான் எச்சரிக்கை கொடுக்கிறதுக்கு நான் இங்க பேசிக்கொண்டு இருக்கிறேன். परमेश्वर का वचन कहता है, ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, अपने बुलाए जाने और चुन लिए जाने को पक्का करो। ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, உங்களுடைய அழைப்பு தேர்ந்தெடுக்கப்படுறது நீங்க உறுதிப்படுத்துங்கன்னு சொல்லி. अगर आप ऐसा करेंगे तो आप उसके साथ आदर के साथ ऊपर जा पाएंगे। நீங்க ஒருவேளை இப்ப நீங்க பண்ணீங்கன்னா நீங்க கனத்தோட ஆண்டவர் வருகையில நீங்க எடுக்கப்படுவீங்க. अच्छा, कैसी हालत है? இன்றைக்கு நம்முடைய நிலைமை எப்படி இருக்கு? ये वचन हमारे लिए एक मिरर की तरह है। வசனம் எப்போதுமே நமக்கு ஒரு மிரர் மாதிரி. मैं यहाँ दोष लगाने के लिए किसी के लिए नहीं आया, நான் இங்க ஒருத்தருடைய தெட்டு சொல்லணும்னு நான் வரல, लेकिन परमेश्वर ने मुझे चौकीदार बनाया है।
ஆனால் ஆண்டவர் என்னை வந்து ஒரு வாட்ச்மேன் அந்த மாதிரி என்னை பண்ணியிருக்காங்க. मुझे मालूम है आप लोगों के यहाँ पर वॉचमैन होते होंगे। எனக்கு தெரியும் இங்க உங்க இடத்துல வாட்ச்மேன் இருப்பாங்கன்னு சொல்லி. हमारे यहाँ पर बहुत होते हैं நாம் இருக்கிற இடத்துல நிறைய வாட்ச்மேன் எல்லாம் பார்க்க முடியும். और हमें मंथली उनको पैसा देना होता है ताकि वो हमारे एरिया में वॉचमैन का काम कर सके। அப்போ அந்த வாட்ச்மேன் நம்ம ஏரியாவில் இருக்கிற வாட்ச்மேனுக்கு ஒவ்வொரு மந்த் ஒவ்வொரு இந்த ஃபீஸ் இப்படி கொடுக்கணும்னு இருக்கும். அவருக்கு கொடுத்தா ஒரு நம்ம இடத்தெல்லாம் ஒரு நல்லா பாதுகாப்பாங்க. और वो रात के समय में घूम घूम कर हमारे जगहों की रक्षा करते हैं। ராத்திரி நேரத்துல எல்லாம் நடந்து பார்த்து எல்லா இடத்துலயும் நல்லா பார்த்துக்குவாங்க. लेकिन ஆனால் हम उन्हें पैसा देते हैं कि हम आराम से सो सके। நாங்க எதுக்கு அவருக்கு பணம் கொடுக்குறோம்னா நாம சந்தோஷமா நிம்மதியா நம்ம தூங்கலாம்னு சொல்லி அவருக்கு பணம் கொடுக்குறோம். लेकिन हमारे इलाके में वो लोग क्या करते हैं, ஆனா நாம இருக்கிற இடத்துல அவர் என்ன பண்றாங்கன்னு சொன்னா एक मोटा वाला डंडा उनके पास होता है। அவர் கையில ஒரு பெரிய ஒரு கோல் இருக்கும். वो हर गेट के सामने जोर जोर से मारते हैं और बोलते हैं जागते रहो। அவர் வந்து எல்லா வீட்டுல கேட் பக்கத்துல வந்து அந்த கோல் வச்சுட்டு நல்ல சத்தமா அடிச்சு ஒரு விஷயத்தை கத்தி சொல்லுவாங்க. அது என்னன்னு சொன்னா கேர்ஃபுல்லா இருங்க, நீங்க இது தூங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொல்லி. हम पैसा क्यों दे रहे हैं, நம்ம பணம் எதுக்கு கொடுக்குறோம் அவருக்கு, हम आराम से सो सके। நம்ம சந்தோஷமா சமாதானமா தூங்கலாம்னு சொல்லி. लेकिन वो क्या करते हैं, ஆனால் அவர் என்ன சொல்றாங்க, हमारे घर के आकर सामने चिल्लाते हैं जागते रहो। நம்மளுடைய வீட்டு முன்னாடியே வந்து ஒரு கத்துறாங்க, நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க, பத்திரமா இருங்கன்னு சொல்லி. ये बातें बहुत से लोगों को अच्छी नहीं लगती। இந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு அது பிடிக்காத ஒரு விஷயம் தான். बहुत लोगों को बेचैनी होता है। நிறைய பேருக்கு கவலை ஆகுது கேட்கும் போது. ऐसे यूहन्ना बपतिस्मा देने वाला जब प्रचार करने आया बहुत लोगों को बेचैनी हुआ। இதே மாதிரி தான் யோனா ஜான் த பேப்டிஸ்ட் வரும்போது நிறைய பேருக்கு ஒரு கவலை வந்தது. लेकिन कुछ लोगों ने मन फिराया। ஆனால் சிலர் வந்து மன திரும்பத்துக்குள்ள வந்தாங்க. मैं एक दो बातें आपके सामने रखकर बैठना चाहता हूँ। நான் ஒரு விஷயத்தை உங்க முன்னாடி சொல்லி நான் உட்கார விரும்புகிறேன். आइए आज हम इस वचन के मिरर में अपने आप को देखें। வாங்க இந்த வசனமாகிற இந்த கண்ணாடி முன்னாடி நம்ம ஒரு வாட்டி பார்க்கலாம். हम कहाँ हैं, நாங்க எங்க இருக்கிறோம், हमारा तैयारी कितना पहुंचा है। நம்முடைய ஆயத்தம் எங்க வரை அது முடிந்திருக்கு. मैं विश्वास करता हूँ आप लोगों ने बहुत सी शादी अटेंड किया होगा। நான் விசுவாசிக்கிறேன் நீங்க நிறைய பேர் கல்யாணத்துல நீங்க போயிருப்பீங்கன்னு சொல்லி. बहुत सी शादियों में आप दूसरों की शादी में अटेंड करने के लिए गए होंगे। நீங்க நிறைய கல்யாணத்துக்கு நீங்க ஒருவேளை போயிருக்கலாம், நிறைய பேர் கல்யாணத்துக்கு நீங்க போயிருப்பீங்க. बहुत सी सिस्टर्स यहाँ बैठी हैं जिनका शादी हुआ है। நிறைய சிஸ்டர்ஸ் இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க அவருடைய கல்யாணம் முடிந்திருக்கு. जब आप शादी के लिए तैयारी किया था और जब दूसरों की शादी के लिए आप जाते हैं दोनों में क्या फर्क है। நீங்க வந்து உங்களுடைய கல்யாணத்துக்கு நீங்க ஆயத்தமாகும் போது, ஆனா அதே நேரத்துல மற்றவருடைய கல்யாணத்துக்கு நீங்க ஆயத்தமாகும் போது ஏதாவது வித்தியாசம் இருக்குதா? दोनों तैयारी में एक जैसा है या कुछ अलग है। ரெண்டு விதமான விஷயங்கள் சொன்னது. அந்த ஆயத்தம் ஆகும்போது அதுல எல்லாம் சேமா இருக்கா இல்ல அதுல ஏதாவது வித்தியாசம் வருமா? ठीक इसी रीति से இதே மாதிரி தான் जो लोग दुल्हन में जाना चाहते हैं और जो लोग फीस्ट में जाना चाहते हैं उनकी तैयारी में भी बहुत फर्क है। யாரெல்லாம் மனவாட்டிக்குள்ள போக விரும்புகிறாங்களோ, யாரெல்லாம் இந்த விருந்துக்குள்ள போற ஒரு கூட்டம் விருந்துக்குள்ள போகுது, இன்னொரு கூட்டம் மனவாட்டிக்குள்ள போகுது. இந்த ரெண்டு கூட்டத்துக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. यीशु किस दुल्हन को लेने आ रहा है। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து அவருடைய மனவாட்டியை கூட்டு கொண்டு போறதுக்கு வர்றாரு. पवित्र, பரிசுத்தம், निर्दोष,
குற்ற சாட்சி இல்லாத और निष्कलंक, வித்தவுட் ஒரு கலக்கமும் இல்லாத. क्या हम वैसा बनने का प्रयास कर रहे हैं? நாம் இப்படி இருக்க நாம் ஆயத்தம் ஆகிறோமா? मैं एक दो उदाहरण आप लोगों के सामने देना चाहता हूँ। நான் உங்களுக்கு ஒன்னோ ரெண்டோ எக்ஸாம்பிள் கொடுக்க நான் விரும்புகிறேன். वचन कहता है अपने बुलाए जाने और चुने जाने को पक्का करो। इट मींस मेक श्योर कि आप बुलाए हुए हो, आप चुने हुए हो। வசனம் சொல்கிறது உங்களுடைய அழைத்ததும் உண்மை தேர்ந்தெடுத்ததும் நீங்க உறுதிப்படுத்துங்க. அப்படி சொன்னா மேக் ஷூர். इसको हम मूल भाषा में जब जाते हैं तो लिखा है आप ये साबित कीजिए कि आप बुलाए हुए हो या आप चुने हुए हो। இதோடைய அந்த பைபிளோடைய அந்த பாஷையில போகும்பொழுது அது எப்படி அர்த்தம் வருதுன்னா நீங்களே உறுதிப்படுத்துங்க நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க அது சொல்லி. प्रभु का वचन कहता है तुम जगत की ज्योति हो। ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது நீங்கள் உலகத்தின் வெளிச்சமா இருக்கிறீங்கன்னு சொல்லி. You are the light of this world. நீங்க இந்த உலகத்தின் வெளிச்சமா இருக்கிறீங்க. प्रभु ने हमें ज्योति बनाया है। ஆண்டவர் நம்மை வெளிச்சமாய் மாற்றிருக்கிறாரு. उसकी ज्योति हम में आ गई और हम भी लाइट बन गए। அவருடைய வெளிச்சம் நமக்குள்ள வந்தது, நாமும் வெளிச்சமாய் மாறிட்டோம். और मैथ्यू चैप्टर 5 में हम पढ़ते हैं மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல நாம் படிக்கிறோம் कि हमें ज्योति इसलिए बनाया है ताकि भीतर आने वाले को प्रकाश मिले। अंदर आने நம்ம ஒரு வெளிச்சமாய் எதனால மாற்றிருக்கிறாங்கன்னு சொன்னா நமக்குள்ள இருக்கிறவரு அவரு வெளிச்சமாய் எல்லாருக்கும் தெரியட்டும்னு சொல்லி. लोग दिया जलाकर चारपाई के नीचे नहीं रखते हैं। ஆள்காரு இந்த தீபத்தை அந்த வெளிச்சத்துல அந்த தீபத்தை வச்சு டேபிள் கீழே வைக்க மாட்டாங்க. पढ़िएगा प्लीज रीड आउट चैप्टर 5 वर्स விளக்கை 40 கொளுத்தி 40 மரக்காலில் மூடி வைக்காமல் விளக்கு தண்டில் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். या 14 and 15 16 இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியை கண்டு பரலோகத்திற்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. प्रभु ने हमें रोशनी बनाई, ज्योति बनाया है ஆண்டவர் நம்மை வெளிச்சமா மாற்றிருக்கிறாங்க. और वो चाहता है कि हम चारपाई के नीचे या नीचे की तरफ ना हो बल्कि हम ऊपर हो और हमारा उजियाला लोगों के सामने चमके। ஆண்டவர் ஒரு நாள் ஒரு டேபிள் கடையிலயோ இல்லையோ எங்கேயாலும் கீழே இந்த வெளிச்சத்தை வைக்க விரும்பல. அவர் எப்போதுமே நம்ம மேல எல்லாரும் முன்பாக வைக்கிறதுக்கு தான் அவர் ஆசைப்படுறாங்க. इससे कोई फर्क नहीं पड़ता छोटी ज्योति है या बड़ी ज्योति है। இதுல ஒரு பெரிய விஷயம் நீங்க சின்ன வெளிச்சமா இல்ல பெரிய வெளிச்சமா இதுல ஒரு வித்தியாசம் கிடையாது. आप नए हैं या पुराने इससे कोई फर्क नहीं पड़ता। இதுல நீங்க புதிய வெளிச்சமா இல்ல பழைய வெளிச்சமா இதுல ஒரு வித்தியாசம் இல்ல. आप छोटी सी ज्योति है या बड़ा बन गए इससे फर्क नहीं पड़ता। நீங்க சின்ன வெளிச்சமா இல்ல பெரிய வெளிச்சமா மாறிட்டீங்களான்னு இதுல ஒரு வித்தியாசம் இல்ல. लेकिन सवाल ये है कि आपका रोशनी दूसरों तक पहुंच रहा है या नहीं पहुंच रहा है। ஆனால் இதுல கேள்வி என்ன வருதுன்னு சொன்னா உங்களுடைய வெளிச்சம் மற்றவர்களுக்கு அது தெரியப்படுதா இல்ல அது தெரியப்படாம இருக்குதான்னு சொல்லி. लोग आपके जीवन को जब देखते हैं ஆட்கள் உங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது यीशु का रोशनी दिखाई दे रहा है या आपके जीवन के अंधकार के काम दिखाई दे रहे हैं। ஆட்கள் உங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சம் உங்களுக்கு தெரிய வருதா இல்ல அந்த அந்தகார வல்லமையை நீங்க பிரகாசிக்கிறீங்களா மற்றவர்களுக்கு? लोग जब हमारे जीवन को देखते हैं ஆட்கள் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும்போது हमें क्या दिखाई देता है? அவருக்கு என்ன தெரிய வருது? यीशु का स्वभाव, यीशु का जीवन हमारे अंदर दिखता है या शैतान के काम और उसकी बातें हमारे जीवन में दिखती हैं? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட சுபாவம் நமக்குள்ள மற்றவர் பார்க்கிறார்களா இல்ல சாத்தானுடைய அந்த அந்தகாரத்துடைய அந்த வேலை அந்த அந்தகாரத்துடைய கிரியைகள் நம்மிலிருந்து மற்றவர்கள் பார்க்கிறார்களா? जहाँ ज्योति आती है वो अंधकार को दूर करती है। வெளிச்சம் ஒரு இடத்துல வரும்போது இருட்டு அது முற்றுமையா அது
அது எடுத்து போடும். या अंधकार ज्योति को दबा लेता है? இல்ல அந்த அந்தகாரம் வெளிச்சத்தை அது அது எடுத்து போட முடியுமா? क्या होता है बताइए? என்ன ஆகும் சொல்லுங்க. रोशनी अंधकार को दूर करती है வெளிச்சம் வந்து அந்த அந்தகாரத்தை எடுத்து போடும். या अंधकार रोशनी को दबा देता है? இல்ல அந்தகாரம் வெளிச்சத்தை எடுத்து போடுதா? अब बोलिए। சொல்லுங்க. வெளிச்சத்தை அந்த காலத்தை எடுத்து போடும். लेकिन हमारे जीवन में क्या हो रहा है? ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன ஆகுது? हमारे अंदर वचन है, நமக்குள்ள வசனம் இருக்குது. प्रभु यीशु हमारे अंदर आकर रहता है। ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்குள்ள வந்து வாசமா இருக்கிறாங்க. वो ज्योति बाहर दिखने की बजाय அந்த வசனம் வெளியே தெரியறதுக்கு பதிலாய் अंधकार ने हमको दबा दिया। அந்த அந்தகாரம் வந்து நம்மை ஒடுக்கி வச்சிருக்கு. इफिसियंस चैप्टर 4 वर्स 11 to 16 हम जब पढ़ते हैं, எபேசியன்ஸ் 4 எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11 to 16 11 16 வரை வாசிக்கும் போது वहां पर 5 प्रकार की सेवकाई के विषय में लिखा है அங்கே 5 விதமான ஊழியங்கள் நாம் பார்க்க முடியும். और उनको क्या सेवा करना है वो भी लिखा है। அங்கே அவர் எப்படி ஊழியம் செய்யணும் அது கூட எழுதி இருக்கு. और 13 वर्ष में हम पढ़ते हैं विश्वासी लोगों का जीवन कैसा होना है, वहां पर 5 बातें लिखी हुई हैं। அந்த 13ஆம் வசனத்துல சிலர் அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மெய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். 13 वर्ष 13 वचन में लिखा है कि जब तक कि हमारा स्वभाव यीशु के जैसा नहीं बनता है, எப்போ வரை வசனத்துல சொல்றது எப்போ வரை நம்முடைய சுபாவம் வந்து இயேசுவினுடைய சுபாவத்தை மாதிரி ஆகும்போது प्रत्येक विश्वासी को परमेश्वर का पुत्र यीशु की पहचान में एक होना है। எல்லா ஒவ்வொரு விசுவாசி கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே ஒருவராய் நாம் மாற வேண்டியதா இருக்கு. हमारा स्वभाव कैसा है? ஆனா நம்முடைய சுபாவம் இன்றைக்கு எப்படி இருக்கு? हम कितने साल से यीशु के पीछे चल रहे हैं? எவ்வளவு வருஷமாய் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பின்னாடி நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். हम बाइबल पढ़ रहे हैं, நம்ம பைபிள் படிப்போம், हम प्रार्थना कर रहे हैं, ஜெபம் பண்ணுவோம், हम आराधनाएं करते हैं, நாங்க வந்து ஆராதனை செய்றோம். लेकिन प्रश्न ये है कि हमारा जीवन में तब्दीली कितनी है? ஆனால் கேள்வி என்னன்னா நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு வரை நம்ம வளர்ந்திருக்கிறோம்? पहले भी हम अंधकार में पड़े हुए थे, முதல்ல நம்ம अंधकारத்தில் நாம் இருந்தோம். हमारे जीवन से अंधकार के काम प्रकट होते थे, நம்முடைய வாழ்க்கையில் இருந்த அந்த अंधकारத்தின் கிரியை மற்றவர்களுக்கு அது लेकिन अब हम ज्योति में आ गए हैं। இருந்தது. अब हम ज्योति में आ गए हैं। ஆனால் இப்போ நம்ம வெளிச்சத்துக்குள்ள வந்திருக்கிறோம். ना केवल हम ज्योति में आए हैं बल्कि वो ज्योति हमारे अंदर आ गई है। நாங்க மட்டும் வெளிச்சத்துக்குள்ள வரல, ஆனா அந்த ஜோதியும் நமக்குள்ள வந்திருக்கிறாங்க. ना केवल वो ज्योति मुझ में आई बल्कि उसने मुझको ज्योति बना दिया है। ஆ ஜோதி அந்த வெளிச்சம் நமக்குள்ள மட்டும் வரல, அவரே என்ன வெளிச்சமாய் மாற்றி இருக்கிறாரு. मेरे प्यारों, पेपर्स में हम ज्योति हैं, लीगल, ஒரு பேப்பர்ல லீगल இது ஜோதி இருக்கு, लेकिन प्रैक्टिकल में क्या हम सच में रोशनी है? ஆனால் பிராக்டிக்கல் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் பார்க்கும்போது அந்த வெளிச்சம் நம்மாலே மற்றவர் பார்க்கிறார்களா? यीशु का स्वभाव, यीशु का रोशनी हमारे जीवन से दिखाई दे रहा है। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை, அது அநேகருக்கு தெரிய வரணும். पढ़ेगा इफिसियंस चैप्टर 5 वर्स 8 9 and 10। எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8 9 10 வசனம். इफिसियंस चैप्टर 5 वर्स 8 9 10। முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அவர்களால் ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமாய் இருக்கிறதும் அவைகள் எல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகிறதும்
வெளியரங்கமாக்குறது எல்லாம் வெளிச்சமாக இருக்கிறது. प्रभु का वचन कहता है, या ज्योति की संतान की नहीं चलकर दिखाओ। ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நீங்க நடந்து காட்டுங்க சொல்லு. क्या हम ज्योति की संतान की नहीं चल रहे हैं? நாம இந்த நேரத்துல வெளிச்சத்தின் வழியில நாம் நடந்துட்டு இருக்கிறோமா? धोखा ना खाओ। வஞ்சிக்கப்படாதீங்க. परमेश्वर ठट्टों में उड़ाया नहीं जाता। ஆண்டவர் வந்து நீங்க வஞ்சிக்க முடியாது. उसका उपस्थिति मजाक नहीं है। அவருடைய பிரசன்னம் வந்து ஒரு தமாஷை இல்ல. उसका वचन मजाक नहीं है। அவருடைய வசனம் வந்து ஒரு தமாஷை கிடையாது. उसका जो अपॉर्चुनिटी उसने हमको दिया है, ये मजाक नहीं है। அவர் நமக்கு கொடுக்கிற வாய்ப்பெல்லாம் அது ஒரு தமாஷை கிடையாது. आपका हर बात को आपको हिसाब देना है। எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து ஆண்டவர் முன்பாக அவர் கணக்கு கேட்கும்போது நம்ம அந்த கணக்கு நம்ம கொடுக்க வேண்டியதா இருக்கு. आज आपके जीवन से रोशनी दिख रहा है या अंधकार दिख रहा है? இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அநேகருக்கு வெளிச்சம் தெரிய வருதா இல்ல அந்தகாரம் தெரிய வருதா? आपके पड़ोसी आपके जीवन में क्या देखते हैं? உங்களுடைய அந்த நேபர்ஸ் அவர் வந்து உங்களுடைய வீட்டுல இருக்கிற பக்கத்துல இருக்கிற வீடவங்க அவர் வந்து வெளிச்சத்தை பார்க்கறாங்களா இல்ல அந்தகாரத்தை பார்க்கறாங்களா? आपके कुलीग्स आपके जीवन में क्या देख रहे हैं? உங்க கூட வேலை செய்யறவங்க அவர் என்ன பார்க்கறாங்க? आपके फैमिली मेंबर्स आपके जीवन में क्या देख रहे हैं? உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க அவர் என்ன பார்க்கறாங்க? एक साथ काफी दिन से इशू में चल रही है, நிறைய நாளா இந்த ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. लेकिन क्या बहू को उसके जीवन में ज्योति दिखाई दे रही है? ஆனால் அந்த டாட்டர்லாக்கு வெளிச்சம் தெரிய வருதா? एक बहू विश्वास में आ गई, क्या सास को उसके अंदर वो रोशनी दिखाई दे रही है? ஒரு டாட்டர்லா மதர்லா நடுவில் வெளிச்சம் ரெண்டு பேரும் பார்க்க முடியுமா? एक बहन विश्वास में आ गई, क्या उसके पति को उसके जीवन में वो रोशनी दिखाई दे रही है? கணவனுக்கு மனவாட்டிலிருந்து வெளிச்சத்தை பார்க்க முடியுதா? एक पति विश्वास में आ गया, क्या उसके जीवन में पत्नी को वो रोशनी दिखाई दे रही है? ஒரு ஹஸ்பண்ட் விசுவாசத்துக்குள்ள வந்துட்டாங்க, அவர் மனைவிக்கு ஹஸ்பண்ட்ல இருந்து வெளிச்சம் பார்க்க முடியுதா இல்லையா? उसने आपको रोशनी क्यों बनाया? அவர் நம்ம வெளிச்சம் எதுக்காய் நம்ம வெளிச்சமாக பண்ணாங்க? क्या आपका स्वभाव वैसे का वैसा रहने के लिए? நம்முடைய स्वभावம் அப்படியே இருக்கிறதுக்கு நம்ம வெளிச்சமாய் மாற்றினது. वचन कहता है, तुम्हारी बुद्धि के नए हो जाने से तुम्हारा चाल चलन भी बदलता जाए। வசனம் இப்படி சொல்கிறது, நம்முடைய சிந்தனை அது மாறும்போது நம்முடைய எப்படி நாம் நடக்கிறோமோ, நம்ம சிந்தனை மாறும்போது நம்ம நடக்கிற அந்த வடிவம் மாறும்னு சொல்லு. यीशु कहता है, ये आर द साल्ट ऑफ दिस वर्ल्ड। ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படி சொல்றாங்க, நீங்க உலகத்தில் உப்பாய் இருக்கிறீங்கன்னு சொல்லி. उसने नमक बनने के लिए हमें बुलाया है। நம்ம உப்பாய் மாறதுக்கு அவர் அழைத்து இருக்கிறார். आपके द्वारा कितनों का जीवन स्वादिष्ट हो रहा है? நம்மால நிறைய பேருடைய வாழ்க்கை அது ஒரு டேஸ்டியா மாற வேண்டியதா இருக்கு. कितने लोग आपके द्वारा प्रभु को जान पा रहे हैं? எவ்வளவு பேர் நம்மை பார்த்து ஆண்டவரை புரிந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க? कितने लोग आपको चखकर वो स्वाद पा रहे हैं? எவ்வளவு பேர் நம்மை டேஸ்ட் பண்ணி நம்மளுடைய உப்பை பார்த்து ஆண்டவருக்குள்ள வந்துட்டு இருக்காங்க? मेरा प्रचार शायद आपको जोश दिलाने वाला नहीं है। என்னுடைய ப்ரீச்சிங் வந்து உங்களுக்கு பெரிய சந்தோஷம் கிடைக்கிற மாதிரி இல்லைன்னா இருக்கலாம். बहुत से पास्टर्स लोग हालेलुया बोलकर जगाते रहते हैं। நிறைய பாஸ்டர்ஸ் வந்து ஹalleluya ஹalleluyaன்னு சொல்லி நடுவுல எழுப்பிட்டு இருப்பாங்க விசுவாசிகளை. मुझे बहुत लोग सोते हुए दिखाई दे रहे हैं, मैं उनको नहीं जगाऊंगा। நிறைய பேர் தூங்குறது நான் பார்க்குறேன், ஆனால் நான் வந்து அவனை நான் எழுப்ப மாட்டேன். कि मेरा काम है जिसके कान हो वो सुन ले। ஏன்னா என்னுடைய வேலை அது கிடையாது, யாருக்கு காது இருக்குதோ அவர் மட்டும் கேட்டா போதும். जिसको कान हो वो सुन ले। யாருக்கு காது இருக்குதோ அவர் கேளுங்க. ये कीमती चीजें ये सबको बांटने के लिए नहीं है। இது வந்து பெரிய பொக்கிஷமான விஷயம். இது வந்து
ரொம்ப ப்ரெஷஸான ஜெம்ஸ், இது எல்லாருக்கும் கொடுக்குற ஒரு விஷயம் கிடையாது. मुझे मालूम है कुछ लोग यहाँ बैठे हैं जो सुन रहे हैं, सो नहीं रहे हैं, लेकिन उनके अंदर भी ये चीजें नहीं जा रही हैं। நிறைய பேர் இங்க உக்காந்து இருக்கிறீங்க, ஆனாலும் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க, ஆனாலும் அவருக்குள்ளேயும் இந்த வசனம் போக மாட்டேங்குது. क्योंकि स्वरों के लिए मोती नहीं है, ஏன்னா இது பன்னிகளுக்கு இது ஜெம்ஸ் இது போட முடியாது. क्योंकि स्वरों को सिर्फ कीचड़ पसंद आता है। இந்த பன்னிகளுக்கு வந்து நம்ம பார்த்தா அவருக்கு அந்த பன்னிக்கு அழுக்கு தான் பிடிக்கும். लेकिन भेड़ अपने चरवाहे की आवाज को सुनती है। ஆனா ஒரு ஆட்டுக்குட்டி அவருடைய அந்த மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கும். जब परमेश्वर का वचन सुनने के लिए बैठते हैं, நாங்க ஆண்டவருடைய வசனத்தை கேட்கறதுக்கு உட்காரும்போது हमारे अंदर एक समर्पण होना चाहिए। நமக்குள்ள ஒரு அர்ப்பணம் இருக்கணும். प्रभु तुम मुझसे बात कर, ஆண்டவரே இன்றைக்கு என் கூட நீங்க பேசுங்க. मैं तेरी आवाज को सुन सकूं। ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை நான் கேட்கணும். मेरी कमियों को बता, என்னுடைய பாவத்தை நீங்க வெளிப்படுத்தி கொடுங்க ஆண்டவரே, ताकि मैं अपनी तैयारी को कुछ और पूरा कर सकूं। நீங்க என்னுடைய பாவத்தை நீங்க வெளிப்படுத்தி கொடுங்க. அப்போ நான் இன்னும் என்னுடைய ஆயத்தம் நான் முடியும். आजकल कलीसिया पिकनिक का जगह बन गया है। இன்றைக்கு சபையை நீங்க பாத்தீங்கன்னா பிக்னிக்கு ஒரு இடமாய் மாறி இருக்கு. लोग घूमने के लिए आते हैं, ஆட்கள் வந்து சுத்தி பார்க்கறதுக்கு தான் வர்றாங்க. ये एक रिचुअल बन गया है। ஒரு ரிச்சுவல் மாதிரி மாறி இருக்கு. ऐसा आप जिएंगे तो आप प्रभु के पीछे नहीं चल सकते। இப்படி நீங்க வாழ்ந்தீங்கன்னா நீங்க ஆண்டவர் பின்னாடி நீங்க போக முடியாது. ये एक पेट्रोल पंप है, இது இந்த இடம் வந்து ஒரு பெட்ரோல் பம்ப் மாதிரி. ये एक सर्विस सेंटर है, இது ஒரு சர்வீஸ் சென்டர் மாதிரி. जहाँ पर गाड़ी आकर सर्विस होती है। இங்கே வண்டிகள் வந்து சர்வீஸ் ஆயிட்டு போகும். यहाँ फ्यूल आकर फिल होता है। இங்க வந்து எல்லாரும் அவருடைய பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு अगर போவாங்க. आप यहाँ आते और ऐसे की ऐसे चले जाते हैं तो आपका ना आना ज्यादा बेहतर है। நீங்க சும்மா இங்க வந்து அப்படியே பெட்ரோல் நீங்க வந்த மாதிரியே திருப்பி நீங்க போயிட்டீங்கன்னா அது நீங்க வர்றது பிரயோஜனம் கிடையாது, போறது பிரயோஜனம் கிடையாது. आज कलीसिया के लोगों में वचन का भूख खत्म हो गया। இன்றைக்கு சபைக்குள்ள வசனத்தின் அந்த பசி முடிஞ்சு போயிருக்கு. परमेश्वर की आवाज सुनने के लिए अट्रैक्शन खत्म हो गया। ஆண்டவருடைய வசனத்தை கேட்கறதுக்கு அந்த அட்ராக்ஷன் முடிஞ்சு போயிடுச்சு. उन्हें हल्ला हो चाहिए, அவருக்கு சத்தம் வேணும். लेकिन परमेश्वर की आवाज हमेशा धीमी रहती है। அந்த ஆண்டவருடைய சத்தம் எப்போதுமே ஒரு மெதுவான ஒரு சின்ன சத்தமா இருக்கும். पिछले दिनों में अभी मैं छत्तीसगढ़ में था और वहाँ हमारा ट्रेनिंग सेंटर है, तो मैं वहाँ टीच कर रहा था। கடந்த நாட்கள்ல சத்தீஸ்கர்ல இருந்து அங்கே நம்முடைய ட்ரைனிங் சென்டர் இருக்கு, அங்கெல்லாம் वसनते சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். और मैं विश्वास करता हूँ आप लोग अवेयर होंगे कि इजराइल की यात्रा में जब वो सीनै पहाड़ के पास आए तो वहाँ उन्होंने आकर एक सोने का बछड़ा बनाया था। நீங்க அந்த சீனை மலையில உங்களுக்கு எல்லாமே நல்லதா தெரிஞ்சிருக்கிற ஒரு விஷயம், சீனை மலையில அங்கே இஸ்ரேல் ஆட்கள் இஸ்ரேல் மக்கள் வரும்போது அங்கே ஒரு தங்கத்தோடைய ஸ்வர்ணத்தோடைய அந்த காம்பு கன்றுக்குட்டியை பண்ணி அவர் வணங்கி கொண்டிருந்தாங்க. और वहाँ पर जब मैं पढ़ा रहा था तो ये सोने का जो बछड़ा है ये विषय लगभग 2 हफ्ते से चल रहा है। அந்த நாம் அவருக்கு வசனம் அங்கே சத்தீஸ்கர்ல சொல்லி கொடுக்கும்போது ஸ்வர்ணத்தோடைய அந்த கன்றுக்குட்டியை அந்த விஷயம் ஒரு वारंवार நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். उस सोने के बछड़े के विषय में इतने विषय हैं सेवकाई से संबंधित, आत्मिक जीवन से संबंधित कि वो खत्म ही नहीं हो रहा है। அந்த தங்கத்தோடைய கன்றுக்குட்டியோட விஷயம் முடியவே மாட்டேங்குது. ஏன்னு சொன்னா ஆவிக்குரிய விஷயம், அதிலிருந்து படிக்க வேண்டிய ஆவிக்குரிய விஷயம், அப்புறம் சபையில ஊழியம் செய்கிற அந்த விஷயமும் அதுல நம்ம பார்க்க முடியும். इसमें से थोड़ा सा आपको बताना चाहता हूँ ताकि आपके अंदर भी एक डर आना चाहिए। அந்த விஷயத்திலிருந்து உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன வசனத்தை விஷயத்தை நான் சொல்ல நான் விரும்புகிறேன். अभी 40 दिन पहले परमेश्वर ने उस पहाड़ पर से इन लोगों से डायरेक्ट बात किया है।
या 40 நாள் முன்னாடி இந்த இஸ்ரேல் மக்கள் கூட ஆண்டவர் பேசியிருக்கிறாங்க, நேரடியா பேசியிருக்கிறாங்க. परमेश्वर बड़ी महिमा के साथ सीनै पहाड़ पर उतर आया। ஆண்டவர் அவருடைய மகிமையினால அந்த சீனாய் மலை மேல வந்திருக்கிறாங்க. काली घटाएं छाई हुई हैं, கருப்பு மேகங்கள் அங்க நாம் பார்க்க முடியும். पहाड़ पर अंधकार छाया हुआ है। அந்த மலை மேல பெரிய அந்தகாரத்தை பார்க்க முடியும். परमेश्वर की उपस्थिति के कारण पहाड़ पर आग लग गया। ஆண்டவருடைய பிரசன்னத்தின் காரணத்தினால பெரிய ஒரு அக்னி அந்த சீனாய் மலையில நாம் பார்க்க முடியும். और तुरहियों की आवाज के साथ परमेश्वर पहाड़ पर उतर आया। தூரி ட்ரம்பட் நர்சிங்க அந்த அவர் வாதிக்கிற அந்த சத்தத்தினால அங்கே நாம் பெரிய ஒரு சப்தம் நாம் பார்க்க முடியும். और जब वो दृश्य देखा तो मूसा जो परमेश्वर से आमने सामने बात करता था वो भी कांप रहा था। அந்த ஒரு இடத்தை அந்த ஒரு சீனை அந்த பார்க்கும்போது மூசா கூட ஆண்டவரை பார்த்து நடுங்குறார், वो कांप रहा है பயத்தோட மோசே கூட நடுங்குறார். और परमेश्वर की आवाज सब इस्राएलियों ने सुनी। அந்த ஆண்டவருடைய வார்த்தை எல்லா இஸ்ரேல் மக்களும் அவர் கேட்க முடியும். तब ये इस्राएली बोलने लगे हमें परमेश्वर की आवाज नहीं सुनना है, मूसा आप जाइए और जाकर आवाज सुनकर हमें बता दीजिए। அப்போ இந்த இஸ்ரேல் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, மோசே நாங்க ஆண்டவருடைய சத்தத்தை நம்மளால கேட்க முடியாது, நீங்க போங்க, நீங்க மலை மேல போய் ஆண்டவர் கூட பேசிட்டு என்ன அவர் சொல்றாங்கன்னு நமக்கு கீழே வந்து நீங்க சொல்லுங்க சொல்லுங்க. आज यही गलती कलीसिया में हर विश्वासी कर रहा है। இன்றைக்கு நாம எல்லா விசுவாசியும் இதே ஒரு தவறை பண்ணிட்டு இருக்கிறோம். आज वो परमेश्वर की डायरेक्ट आवाज सुनना नहीं चाहते, वो पास्टर्स को चंदा देते आप हमें सुनिए और बता दीजिए। எல்லா விசுவாசியும் நம்ம என்ன பண்றோம்னா, ஆண்டவரிடந்து நம்ம நேரடியா பேசுறதுக்கு நமக்கு பிடிக்காது, அதனால நம்ம என்ன பண்றோம், பாஸ்டருக்கு நம்ம பணம் கொடுத்துட்டு இல்ல பாஸ்டருக்கு நீங்க ஜெபம் பண்ணிட்டு நீங்க ஆண்டவருடைய வார்த்தை நீங்க கேட்டுட்டு நமக்கு நீங்க சொல்லுங்கன்னு சொல்றோம். निश्चय प्रभु के दास लोग हैं, वो हमें अगुवाई करेंगे, उनकी जरूरत है। ஆமா, கண்டிப்பா ஆண்டவருடைய ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, அவரு நமக்காய் ஜெபம் பண்ணுவாங்க. लेकिन फिर भी व्यक्तिगत रूप में हमारा उसके साथ संबंध होना है। ஆனாலும் நம்ம நேரடியா ஆண்டவருக்குள்ள நமக்கு ஒரு உறவுக்குள்ள நாம் வர வேண்டியதா இருக்கு. और ध्यान दीजिएगा 40 दिन के बाद 40 दिन पहले परमेश्वर ने मूसा को पहाड़ पर बुला लिया। 40 நாள் முன்னாடியே மோசே ஆண்டவர் அழைத்து சீனாய் மலை மேல நீ வான்னு சொல்லி அழைத்து கூப்பிட்டாங்க மோசே. 40 दिन हो गए 40 நாள் முடிஞ்சது. और वो लोग डरने लगे कहीं मूसा मर गया होगा। அந்த இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஒருவேளை மோசே மறுத்து எல்லாரும் ஆயிருக்கலாம், இல்ல மோசே மறுத்து போயிருக்கலாம் சொல்லி. और उन्होंने एक सोने का बछड़ा बना लिया। அப்போ அவர் ஒரு தங்கத்தின் கன்றுக்குட்டியை அவர் பண்ணி வச்சாங்க. जब वो सोने का बछड़ा बना रहे उस समय का हालत मैं आपको बताना चाहता हूँ। அவரு கன்றுக்குட்டி அங்கே செஞ்சும் போது அந்த சூழ்நிலை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். उस दिन वो जब सुबह उठे उन्होंने जाकर मन्ना इकट्ठा किया। அங்கே அந்த காலை நேரத்துல அவரு தூக்கத்திலிருந்து எழும்பும்போது மன்னா வெளியே போய் எல்லாருக்கும் எவ்வளவு தேவையோ அதெல்லாம் எடுத்து வந்து வீட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. नेक्स्ट डे जब बछड़ा बन चुका है तब भी मन्ना बरसा। அது அடுத்த நாள் அந்த கன்றுக்குட்டி பண்ணும்போது கூட ஆண்டவருடைய மன்னா அந்த இடத்துல வந்து விழுந்திருக்கு. जब बछड़ा बना रहे उस समय भी ऊपर बादल की छाया है। அவர் கன்றுக்குட்டி செய்யும் போது கூட மேலே அந்த மேக ஸ்தம்பமும் இருக்கு. जब वो बछड़ा बना रहे तब भी सीनै पर्वत के ऊपर परमेश्वर का महिमा है। அவர் கன்றுக்குட்டி செய்யும் போது கூட சீனை பர்வதத்துல ஆண்டவருடைய மகிமையை அவர் பார்க்க முடியும். लेकिन ये सब देखने के बाद भी उन्होंने अपने लिए एक बछड़ा बना लिया। ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு கூட அவருக்கு வேண்டி ஒரு தங்கத்தின் கன்றுக்குட்டியை அவர் செஞ்சாங்க.
ठीक इसी प्रकार से இதே மாதிரி தான் आज महिमा भी है, वंदना भी இன்னைக்கு है, बादल भी है, लेकिन फिर भी लोग अपने लिए अपने बछड़े बनाकर घूम रहे हैं। இதே மாதிரி தான் இன்னைக்கு மன்னா இருக்கு, தேவனுடைய மகிமையும் இருக்கு, அந்த மேகஸ்தம்பமும் இருக்கு. ஆனாலும் ஆட்கள் அவர்களுடைய தங்கத்தின் கன்றுக்குட்டியை பணிந்து கொண்டு அவருக்கு வேண்டி வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. सब लोग अपनी मर्जी से जीने के लिए चाहते हैं, सब अपनी मर्जी से जीना चाहते हैं। எல்லாரும் அவருடைய விருப்பத்தின்படி அவர் வாழ ஆசைப்படுறாங்க. उन्हें महिमा नहीं चाहिए, அவருக்கு மகிமை வேண்டாம், उन्हें मन्ना तो चाहिए लेकिन यहोवा नहीं चाहिए। அவருக்கு மன்னா வேணும் சாப்பிடுறதுக்கு, ஆனா தேவனாகிற யெகோவா வேண்டாம் அவருக்கு. वो वचन सुनना चाहते लेकिन जीना नहीं चाहते। அவரு வசனம் கேட்க விரும்புகிறாங்க, ஆனா வசனத்தின்படி வாழ அவருக்கு விருப்பம் இல்லை. वो बादल की छाया में रहना चाहते लेकिन वो यहोवा परमेश्वर की आराधना करना नहीं चाहते। அவர் அந்த மேகஸ்தம்பத்தின் கீழே இருக்கிறதுக்கு அவருக்கு ஆசைதான், ஆனா அந்த யெகோவா தேவனுடைய ஆராதனை செய்யறதுக்கு அவருக்கு ஆசை இல்லை. उन्हें प्रोटेक्शन चाहिए அவருக்கு ஒரு பாதுகாப்பு வேணும், लेकिन उन्हें अपना बछड़ा चाहिए। ஆனால் அது கூட அவருக்கு அந்த கன்றுக்குட்டியும் வேணும். यही हालत आज कलीसिया का चल रहा है। இதே நிலைமைதான் இன்றைக்கு சபையில நம்ம பார்க்க முடியும். बहुत से लोग बछड़ा बनाकर घूम रहे हैं। நிறைய பேர் அவருடைய தகத்தின் கன்றுக்குட்டி பண்ணி அவர் நடந்து கொண்டு இருக்கிறாங்க. इसलिए वचन जुबान के ऊपर बहुत है, அதனாலதான் வசனம் சொல்றது வாயில நிறைய இருக்கு, दूसरों को बताने के लिए सोचने के लिए बहुत है, மற்றவர்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு அவருக்கு நல்லா சொல்றதுக்கு நிறைய இருக்கு. लेकिन आपके जीवन में वचन नहीं होगा तो आप उसके साथ नहीं जा पाओगे। ஆனால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வசனம் இல்லைன்னா நீங்க அது கூட உங்களுக்கு போக முடியாது. एक आखिरी वर्ष पढ़कर हम समाप्त करेंगे। ஒரு லாஸ்ட் வசனத்தை படிச்சு நாம முடிக்க போறோம். John chapter 15 verse 16. யோவான் சுவிசேஷம் 15 and 16. 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கு நான் உங்களை ஏற்படுத்தினேன். हमारा विषय है उसने हमें बुलाया है और चुना है और हमें उसे साबित करना है। நம்முடைய விஷயம் என்னன்னு சொன்னா, நம்ம ஆண்டவர் அழைத்திருக்கிறாங்க, நாம போய் அது உறுதிப்படுத்தணும். उसने हमें ज्योति बनने के लिए बुलाया, அவர் நம்ம வெளிச்சமா இருக்கிறதுக்கு அழைத்திருக்கிறாங்க, उसने हमें नमक बनने के लिए बुलाया, அவர் நம்ம உப்பாகிறதுக்கு அழைத்திருக்கிறாங்க. और यहाँ कहता है मैंने तुम्हें चुना है ताकि तुम फल लेकर आओ। இங்கே நான் வாசித்து பார்த்தது, ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்தது என்ன எதுக்குன்னு சொன்னா, நாம கனி கொடுக்கறதுக்கு தான் ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறாரு. Praise the Lord. बहुत से फल हैं, நிறைய கனிகள் இருக்கு. मैं एक ही को लेना चाहता हूँ, நான் ஒரே ஒரு கனியை நான் சொல்ல விரும்புறேன். प्रेम। அன்பு. प्रभु चाहता है हमारे अंदर प्रेम हो। ஆண்டவர் விரும்புகிறது நமக்குள்ள ஒரு அன்பு இருக்கணும் சொல்லி. किससे प्रेम हो? யாருக்குள்ள அன்பு இருக்கணும்? हमारे अपने लोगों से। நமக்குள்ளே நம்ம ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளும் அந்த அன்பு இருக்கணும். और हमें किसी से प्रेम नहीं करना। வேற யாருக்கும் நம்ம அன்பு காட்ட தேவை கிடையாது. किससे प्रेम करना है? யாருக்கு நம்ம அன்பு காட்டணும்? आप लोग बताएंगे நீங்க சொல்லுவீங்களா? किससे प्रेम करना है? யார் யாருமே அன்பு நம்ம பாராட்டணும். बाइबल में 3 तरह का प्रेम है। வசனத்துல 3 விதமான அன்பு இருக்கு. इरोस लव, ஈரோஸ் அன்பு, एलेओ लव பிலியோ அன்பு, एंड अगापे लव। அகாபே अன்பு. इरोस लव क्या है? ஈரோஸ் அன்புன்னா என்னது? It is the just attraction between boy and girls. இது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கிற ஒரு அட்ராக்ஷன், அது மட்டும்தான் இந்த ஈரோஸ் லவ். इसे appetite of body बोला जाता है। இது வந்து சரீரத்தின் மோகம் என்று நாம் சொல்ல முடியும். और ये बाइबल के अनुसार पाप है, இது வசனத்தின் படி இது ஒரு பாவமா இருக்கு. लेकिन संसार इसे प्रेम बोलता है। ஆனா உலகம் வந்து இதுதான் அன்பு, இதுதான்
அன்புன்னு சொல்லுது. ये प्रेम नहीं चाहिए। இந்த அன்பு நமக்கு வேண்டாம். सेकंड जो प्रेम है वो है फिलियो प्रेम। ரெண்டாம் அன்பு என்னன்னு பாத்தீங்கன்னா அது பிலியோ அன்பு. वो है ब्रदरहुड लव। அது வந்து சகோதரருக்குள்ள இருக்கிற அன்பு. रिलेशंस के बीच में जो लव है वो वही है। ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கிற அன்பு அதுதான். माता पिता और बच्चों के बीच में, फैमिली के बीच में जितना भी रिलेशन है, लव है, वो सब फिलियो लव है। அம்மா அப்பாக்குள்ளேயும் குழந்தைகளுக்குள்ளேயும் அக்கா தங்கச்சிக்குள்ளேயும் இருக்கிற எல்லா குடும்பத்துக்குள்ள இருக்கிற எல்லா அன்பு வந்து பிலியோ அன்பு தான். मैं इसको लेन देन का प्यार कहता हूँ। நான் வந்து இது எடுக்கிறதும் கொடுக்குற அன்புன்னு நான் சொல்றேன். मेरे भाई ने मुझसे 1000 रुपया मांगा। என்னுடைய சகோதரன் வந்து என்ன 1000 ரூபாய் கேட்டா, मैंने उसे दे दिया। நான் அவருக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டேன். तो उसका प्रेम मेरे लिए बढ़ेगा। அவருடைய அன்பு எனக்கு வேண்டி அது பெருசா இருக்கும். लेकिन अगर मैंने नहीं दिया तो उसका दुश्मनी मेरे लिए बढ़ेगा। ஆனா நான் ஒருவேளை அவனுக்கு அந்த 1000 ரூபாய் கொடுக்கலன்னா அவன் என்னை ஒரு சத்ருவை போல என்ன பார்க்க ஒரு நிலைமை வரும். आप लोगों से कुछ मांगते हैं, நீங்க ஆட்கள் நீங்க எல்லாரும் கேட்பீங்க, लेकिन उन्होंने आपको नहीं दिया, अच्छा व्यवहार नहीं किया, ஒருவேளை அவர் நமக்கு அது கொடுக்கல, அவர் நம்ம கூட நல்லா பழகலன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? और उसी समय ये फिलियो प्रेम खत्म हो जाता है। அதே நேரத்துல இந்த பிலியோ அன்பு முடிஞ்சு போகுது. तो हम क्या बोलते हैं? அப்போ நாம என்ன சொல்றோம்? मुझे मौका मिलेगा तो मैं भी बताऊंगा। எனக்கு வாய்ப்பு, ஒரு சான்ஸ் கிடைக்கட்டும், எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கட்டும், நானும் அவருக்கு என்னன்னு நான் சொல்றேன்னு சொல்லு. इसलिए प्रभु कहता है ये प्यार को छोड़ो। அதனால தான் ஆண்டவர் சொல்றாங்க இந்த அன்பை நீங்க விட்டு விடுங்க. फैमिली लव को छोड़ने के लिए क्यों बोल रहा है? क्योंकि इसके अंदर पवित्रता, शुद्धता नहीं है। இந்த பிலியோ குடும்பத்துக்குள்ள இருக்கிற அன்பு ஆண்டவர் விட்டு விடுன்னு எதுக்காக சொல்றாங்கன்னா இதுக்குள்ள பரிசுத்தமும் ஐக்கியமும் இல்லவே இல்லை. मैं इन चीजों को बहुत नजदीकी से देखता हूँ। நான் வந்து இந்த விஷயங்களை ரொம்ப தியானமா ஆராய்ச்சி பண்ணி பார்க்கிறேன். हम अपने बच्चों को बड़े प्रेम से पालते हैं, நாங்க வந்து நம்மளுடைய குழந்தைய ரொம்ப அன்பா பார்த்து வளர்த்துறோம். लेकिन जब बड़े होकर वो हमारे खिलाफ हो जाते हैं, ஆனா அவரு பெரியவராகி நமக்கு எதிராக நிற்கும் போது तब अक्सर मैंने लोगों को बोलते देखा है, அப்ப நான் ஆட்களை இந்த மாதிரி பேசுறது நான் பார்த்துருக்கிறேன். अगर ये पता होता तो हम पैदा ही नहीं करते। இப்படி இவர் ஆக போறாங்க தெரிஞ்சிருந்தா நான் இவனை இந்த உலகத்துக்கே நான் கூட்டி கொண்டு வந்துக்க மாட்டேன்னு சொல்லி. क्यों ऐसा है? ஏன் இப்படி ஆகுது? क्योंकि ये सिर्फ लेन देन का प्रेम। ஏன்னா இதெல்லாம் எடுக்கிறதும் கொடுக்கறதும், ஒருத்தருக்கு நான் எடுக்கிறது இன்னொருத்தருக்கு கொடுக்கறது, அந்த அன்பா இருக்கு. लेकिन परमेश्वर क्या चाहता है? ஆனால் ஆண்டவர் என்ன விரும்புகிறாங்க? चाहता है हम अगापे प्रेम में आगे बढ़े। அவரு ஆண்டவர் விரும்புகிறது நம்ம அகாப்பே அன்புக்குள்ள நம்ம வாழ்றோம். अगापे प्रेम प्रभु यीशु ने पहली बार क्रूस के ऊपर प्रकट किया। அகாப்பே அன்பு வந்து முதலாம் தடவை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த க்ரூஸ்ல அவர் வெளிப்படுத்தி கொடுத்தாங்க. अपने मारने वालों के लिए प्रेम, அவரை அடித்தவர் வேண்டி அந்த அன்பு காட்டினார். जो उसे सता रहे उनके लिए प्रेम, அவனை துன்பப்படுத்தினவருக்காக அவர் அன்பு காட்டினார். और वो उनके लिए प्रार्थना करता है, हे पिता इन्हें क्षमा कर क्योंकि ये नहीं जानते कि क्या करते। அப்போ அவரு அந்த அன்பு காட்டிட்டு அவருக்கு வேண்டிய ஜெபம் பண்றாங்க. ஆண்டவரே இவரை மன்னி, இவர் என்ன செய்யறாங்கன்னு அவருக்கு தெரியாது இருக்கிறாங்கன்னு சொல்லி. वो हमें भी यही सिखाता है, அவர் ஆண்டவர் நமக்கு இதுதான் சொல்லி கொடுக்குறாங்க. अपने दुश्मनों को प्यार कर। உங்களுடைய சத்துருக்களை நீங்க நேசிங்கன்னு சொல்லி. मैं एक उदाहरण देकर समाप्त करता हूँ। ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து நான் இது முடிக்க போறேன். एक बहन है जो अपने घर के अंदर आत्मा में वर्शिप कर रही है। ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க, அவர் வீட்டுக்குள்ள ஆவியில நிறைஞ்சு அவர் ஆராதனை செய்துட்டு இருக்கிறாங்க. अन्य भाषा में खूब आराधना किया, அந்நிய பாஷையில நல்லா ஆராதனை பண்றாங்க. बहुत आनंद से भर गई। ரொம்ப சந்தோஷத்தினால அவர் நிறைந்து இருக்கிற ஒரு நிலைமையில இருக்கிறாங்க. तो उसने सोचा चलो खत्म होने के बाद सोचा चलो चाय पीते हैं। அப்போ ஆராதனை முடிச்சுட்டு அவர் என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி நான் இப்போ ஒரு கப் நான் டீ குடிக்க போறேன்னு சொல்லி. और घर में दूध नहीं है तो दरवाजा खोलकर बाहर जा रही।
அப்போ பார்த்தீங்கன்னா அவர் வீட்டில் பால் இல்லை, அதனால கதவு திறந்துட்டு வெளியே போகிறாங்க. आत्मा का फल प्रेम, आनंद, ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம், प्रेम, आनंद। அன்பு, சந்தோஷம். अब ये दरवाजा खोलकर जैसे ही बाहर निकली, அவர் இந்த கதவு திறந்துட்டு எப்படி அவர் வெளியே போனாரோ, पड़ोस की बहन ने अपने घर का पूरा सफाई कर पूरा गंदगी लाकर आपके गेट के सामने रखा है। நம்ம அந்த சிஸ்டர் பக்கத்துல இருக்கிற வீட்டுக்காரர் அவர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவருக்கு இருக்கிற எல்லா அந்த குப்பை வாரி அவருடைய கேட் முன்னாடி வச்சிருக்காங்க. तब वो आपका आत्मा का आनंद कहा जाता है। அப்போ ஆவிக்குரிய அந்த சந்தோஷம், ஆனந்தம் எங்கே போகுது? देखते ही गुस्सा आता है। அது பார்த்த உடனே பெரிய ஒரு கோபம் வருது. फिर आपकी भाषा कितनी अच्छी होती है। நம்முடைய பாஷை எவ்வளவு நல்லா இருக்கும் அந்த நேரத்துல. प्रेम कहा जाता है। அன்பு அந்த நேரத்துல எங்கே போகும்? अगर आज भी हमारा जीवन ऐसा ही है तो यीशु के पीछे आने का कोई लाभ नहीं है। நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு கூட இப்படியே இருக்குன்னு சொன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பின்னாடி வந்து ஒரு லாபமும் நமக்கு கிடைக்கல. क्यों बुलाए हैं? எதுக்காக நம்ம அழைத்தாங்க? हम आत्मा का फल लेकर आए। நம்ம ஆவிக்குரிய பலன்களை, ஆவிக்குரிய கனிகளை எடுத்துக்கொண்டு வரணும். कितना आराधना करते हैं, எவ்வளவு ஆராதனை பண்றோம், लेकिन जब विश्वासी से मिलते हैं तो ஆனால் விசுவாசிகளை நாம் சந்திக்கும் போது प्रेज द लॉर्ड, praise the Lord. जैसे मिलते हैं எப்படி சந்திக்கிறோம்? प्रेज द लॉर्ड। praise the Lord. हमें जिससे बात नहीं करना है, हम कोशिश करते हैं दूसरी तरफ से निकल जाए। யார் கூட நம்ம பேச வேண்டாம்னு நினைக்கிறோமோ அவனை சந்திக்காம அப்படியே போயிடலாம்னு நினைக்கிறோம். अभी हमें आपस में ही प्रेम नहीं है। அப்ப நமக்குள்ளே நமக்கு அன்பு இல்லை. दो भाइयों के अंदर प्रेम नहीं है ரெண்டு சகோதரருக்குள்ள அன்பு இல்லை. और हम चाहते हैं उसके साथ स्वर्ग में जाएंगे। அப்போ இந்த நிலைமையில நம்ம அவர் கூட ஸ்வர்க்கத்துக்குள்ள நம்ம போகணும்னு எப்படி நம்ம ஆசைப்பட முடியும்? जाग जाएंगे, எல்லாரும் எந்திரிங்க, जाग जाएंगे। ஆவில எந்திரிங்க. जब तक आपके जीवन बदलावट नहीं होगा, वचन के अनुसार नहीं होगा, आप नहीं जा पाएंगे। எவ்வளவு நம்முடைய வாழ்க்கை நம்ம வந்து வசனத்தின்படி இல்லையோ, நம்ம யாருமே ஆண்டவருக்குள்ள நம்ம போக முடியாது. ये रिचुअल पूरे करने से हम लोग स्वर्ग में नहीं जाएंगे। இந்த மாதிரி ரிச்சுவல்ஸ் பண்றதுனால நமக்கு ஸ்வர்க்கத்துக்குள்ள போக முடியாது. आप कितनी अच्छी साधना करते हैं उससे आप स्वर्ग नहीं जाएंगे। நல்ல प्रार्थना செஞ்சாலும் நம்ம ஸ்வர்க்கத்துக்குள்ள போக முடியாது. कितनी प्रार्थना आप उससे स्वर्ग में नहीं जाएंगे। எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் நம்ம ஸ்வர்க்கத்துக்குள்ள போக முடியாது. जब यीशु आपके जीवन ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையை பார்க்க, आइए अपनी आंखों को बंद करें, வாங்க ஜெபம் பண்ணுவோம். நம்மளே மூடி ஜெபம் பண்ணுவோம். विचार करें। கொஞ்ச நேரம் நம்ம யோசிப்போம், अगर यीशु आ गया होता तो हमारा क्या होता। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்போ வந்திருந்தா நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும்? और जब मैं ऐसे लोगों को देखता हूँ, मैं हमेशा धन्यवाद करता हूँ, प्रभु धन्यवाद आप अभी तक नहीं आए। இப்படிப்பட்ட ஆட்களை நான் பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் நன்றி சொல்றேன். ஏன்னா ஆண்டவரே நீங்க இவ்வளவு வரை நீங்க வரலையேன்னு சொல்லி நான் நன்றி சொல்றேன். धन्यवाद हो अभी तक हम जीवित हैं, हमें मौका है। நன்றி ஆண்டவரே, நமக்கு இவ்வளவு வரை நீங்க உயிர் கொடுத்தீங்க, இன்னும் நமக்கு நேரம் இருக்கு. अगर आप मर गए होते நாம் ஒருவேளை மறித்திருந்தா आप कहाँ होंगे। நம்ம எங்க போயிருப்போம்? अगर यीशु आ गया होता तो आप कहाँ होते। நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்திருந்தா நம்ம எங்கே போயிருப்போம்? यीशु चोर की मानिंदा आएगा और अपने लोगों को ले जाएगा। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு திருடனை போல யாருக்குமே அறியாத ஒரு நேரத்துல வந்து நம்மை கூட்டிக் கொண்டு போவாங்க. लेकिन जो अपनी तैयारी को पूरा करेंगे उसके साथ जाएंगे। ஆனால் நம்முடைய ஆயத்தம் எப்படி பட்டதா இருக்கும்? நாம் ஆயத்தமா இருந்தா மட்டும்தான் நாம் போக முடியும். आप बुलाए हुए में हैं, நீங்க அழைக்கப்பட்டவர்கள் தான். लेकिन क्या आप चुने हुए बनने के लिए प्रयास कर रहे हैं। நீங்க அழைக்கப்பட்டவர்கள் தான். ஆனாலும் நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாய் மாறணும்னு நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? वो किसे चुनेगा? அவர் யாருன்னு தேர்ந்தெடுப்பாங்க? जिनका जीवन उसके वचन के अनुसार बन जाएगा। யாரெல்லாம் அவருடைய வசனத்தின்படி அவருடைய வாழ்க்கையை
அர்ப்பணிக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் அவரை எடுக்க போறாங்க வந்து. Praise the Lord, praise the Lord, praise the Lord. நல்ல ஒரு வார்த்தையை கேட்டிருக்கிறோம். அவருடைய வருகையிலே நாம் எப்படி இருக்க போகிறோம்? ஒருவேளை இன்று அவருடைய வருகை இருக்கும் என்றால் அவரோடு கூட போக முடியுமா? நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். நீ வருகில் ஞான் ஒரு வழி காணுமில்ல, எந்த சிந்தையில் என்றென்றும் அறியுமில்ல, என்ற கரங்களில் ஒன்றும் யார் கருதிட்டில்ல, எங்கிலும் என்னே நடக்கும். நீ வருகில் ஞான் ஒரு வழி காணுமில்ல, எந்த சிந்தையில் என்றென்றும் அறியுமில்ல, என்ற கரங்களில் ஒன்றும் யார் கருதிட்டிலா, எங்கிலும் என்னே நடக்கும். ஜெயத்தோடு நீ நடக்கும். ஆபிரகாம் என்ற தெய்வம் நீ, ஈசாக் என்ற தெய்வம் நீ, யாக்கோப் என்ற தெய்வம் நீ, என்றும் என்ற தெய்வம் நீ. ஆபிரகாம் என்ற தெய்வம் நீ, ஈசாக் என்ற தெய்வம் நீ, யாக்கோப் என்ற தெய்வம் நீ, என்றும் என்ற தெய்வம் நீ. இன்றத்தோடும் நடத்தியோரே, இனிமேலும் நீ நடக்கும். இன்றத்தோடும் நடத்தியோரே, இனிமேலும் நீ நடக்கும். நினக்காய் நாம் காத்திருப்போம், நீ ஒரு நாளும் கைவிடாய். நினக்காய் நாம் காத்திருப்போம், நீ ஒரு நாளும் கைவிடாய். நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். தேவன் ஒரு முறை பேசினார், 2 முறை கேட்க பெற்றிருக்கிறோம். ஆகவே நேற்றைய தினத்தில் நல்ல வார்த்தை. இந்த காலவெளியிலே பாடல் ஆராதனை மனநேசு வருகிறார், நீ மகிழ்ந்து பாடு. பாடல் மூலமாக நம்மோடு கூட பேசினார். அது மாத்திரமல்ல, கடந்த வாரத்தில் சகோதரி ஜெபிக்கும் பொழுது சபையார் ஒருமனப்பட்டு ஜெபிக்க வேண்டும், ஊழியத்தில் இருக்கிறவர்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்க வேண்டும். ஆவியானவர் உணர்த்தினார். காரணம், நம்முடைய சபைக்குள் ஒரு பெருக்கம், ஒரு அன்பு காணப்பட வேண்டும். ஆகவே இந்த நாளிலும் கூட தேவதாசன் அதையே சொல்லியிருக்கிறார், அந்த அன்பை பற்றி சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த வாரத்திலாவது சபை மக்கள் வீடுகளிலே இருக்கிறவர் ஒருமனப்பட்டு சபையிலே ஜெபிக்கும் பொழுது நமக்குள் ஒரு ஐக்கியம் காணப்பட வேண்டும், சபையிலே ஒரு எழுப்புதல் காணப்பட வேண்டும். ஆக இந்த வாரத்தோடு அவருடைய வருகையிலே நாம் எப்படி இருக்க போகிறோம்? ஒரு கூட்ட ஜனத்தை அழைக்க வேண்டும் அல்லவா? தேவன் நமக்கு உதவி செய்ய வேண்டும். நம்மை நிதானித்து அறிந்து நம்மை ஒப்புக் கொடுப்போம். தொடர்ந்து கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு நாள் அவரை வரவழைத்து செய்தி கேட்க போகிறோம். நாளை வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேச வேண்டும். இந்த நாளிலே தேவன் நம்மோடு கூட பேசி நம்மை ஆயத்தப்படுத்தி, நம்மை தைரியப்படுத்தி, பக்குவப்படுத்தி எல்லா காரியங்களும் எடுத்து தேவனை சோதரிப்போமா? சோதராண்டவரே, சோதரம் 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 நீர் எங்களோடு பேசுகிற தெய்வக்காய் மக்கள் என்னை நல்லா ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். கைவிடப்பட்டவர்களாய் அல்ல, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் மோடு கூட வர வேண்டும். அதற்காக நாம் தேவனை நாம் சோதரிப்போம். நல்ல வார்த்தைகளை கேட்டபடியால் தேவனை சோதரிப்போம். ஒரு வேளை கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். அது மாத்திரமல்ல, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், இப்படிப்பட்ட ஆறுதலான வார்த்தையை சொல்லி வேளை நாம் மனுஷனை மறுமைப்படுத்துகிறோம் அல்ல, அவருடைய வருகைக்குண்டான எச்சரிப்பின் வார்த்தைகளை நாம் கேட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட வார்த்தைகளை தேவனாலே கொடுத்த முடியாத தேவனை சோதரிப்போம். சோதரம் 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 செய்து கொடுத்த தாசனை டிரான்ஸ்ஃபர் பண்ணவர்களை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிக்க முடியாது தேவனை சோதரிப்போம். அது மாத்திரம் இதுக்கு முகாந்திரமாக இருந்த அருமையான சகோதரி குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது தேவனை சோதரிப்போம். பிதாவாகிய தேவனை சோதரிப்போம், குமாரனாகிய இயேசுவை சோதரிப்போம், பரிசுத்த ஆவியானவரை சோதரிப்போம். கேத்தரின் ஒரு பாடலை பாடும்பொழுது கர்த்தருடைய ஊழியத்துக்கு என்று காணிக்கை செலுத்தும்.